அத்தியாயம் 190. உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஈஸ்வர் போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரனிடம் சிவகுமாரை அழைத்து செல்லும்படி சொல்லியும் ரவிச்சந்திரன் சரவணனின் முகத்தை பார்த்து கொண்டு நின்றார். அதை பார்த்து எரிச்சலானான் ஈஸ்வர். மிஸ்டர் ரவிச்சந்திரன், அவரை இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, நான் சொன்னது உங்க காதுல விழல என்று சற்று திமிராக கேட்டான். ரவிச்சந்திரனுக்கு ஈஸ்வரின் ஃபேமிலி பற்றி நன்றாக தெரியும். ஆனாலும் அவன் சொல்லும் அனைத்திற்கும் தலையாட்டும் ஆள் இல்லை அவர். அதனால் அவனை கண்டு கொள்ளாமல் சரவணனிடம் பேசத் தொடங்கினார். மிஸ்டர் ரவிச்சந்திரன், இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பா உங்களை வருத்தப்பட வைப்பேன். மரியாதையா நீங்க அந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா, இல்ல நான் கூட்டிட்டு போக வைக்கட்டுமா என்று திமிராக பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது, மிஸ்டர் சிவகுமார யாராலையும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது என்று ஒரு குரல் கேட்டது. கிட்டத்தட்ட நன்கு இருட்டி இருந்ததால் அவரது முகம் தெளிவாக தெரியவில்லை. யார் என்று அவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே வந்தார் பிரகாஷ். பிரகாஷை பார்த்ததும் ஈஸ்வர் சத்தமாக சிரித்தான். நான் கூட யாரோ வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஓல்ட் மேன், நீதானா அந்த கிழவனை காப்பாத்த இந்த கிழவன் வந்துட்டியா என்று எகத்தாளமாக கேட்டான். அதற்கு பிரகாஷும் சிரித்துக் கொண்டே, நான் கூட பேசுறது ஏதோ ஓநாயின்னு நினைச்சேன். பக்கத்துல வந்து பார்த்தாதான் தெரியுது அது தெரு நாயின்னு என்று அவரும் எகத்தாளமாக பேசிக்கொண்டே அவன் அருகில் வந்து நின்றார். பிரகாஷ் அப்படி சொன்னதும் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றான் ஈஸ்வர். ஓல்ட் மேன், என்னோட பேக்ரவுண்ட் தெரியும் தானே? என் பின்னால யார் இருக்கான்னு உனக்கு தெரியும் தானே என்று கேட்டான். நல்லா தெரியுமே. தி கிரேட் வேல் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு திமிர்ல ஆடுறதானே. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியாம போச்சு. என் பின்னால யார் இருக்கான்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவ என்று சொல்லிவிட்டு அவனது பதிலுக்கு எதிர்பாராமல் போலீஸ் ஜீப்பில் இருக்கும் சிவகுமார் அருகில் சென்றார். சிவகுமாரை அந்த நிலையில் பார்ப்பதற்கு அவருக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. தனது குரலை சரி செய்து கொண்டு அவரிடம் பேசத் தொடங்கினார். சிவகுமார், நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை யாராலையும் இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது. கண்டிப்பா நீ தொலைச்ச உன்னோட ரெப்யூட்டேஷனை உனக்கே திருப்பி கொடுப்பேன் என்று உணர்ச்சி பொங்க பேசினார். பொதுவாக சிவகுமார் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த முறை அவரது குடும்பத்தின் மொத்த புரொடேஷனும் காணாமல் போனதால் அவர் மிகவும் கவலையில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தனது பேத்தியின் நிலையை நினைக்கையில் அவருக்கு உலகமே இடிந்தது போல் இருந்தது. ஆனாலும் அவரது அனைத்து சோகங்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு பிரகாஷை பார்த்து சிரித்தார். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க பிரகாஷின் அருகில் வந்தான் ஈஸ்வர். என்ன ஓல்ட் மேன், மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா? நீ என்ன பண்ணாலும் உள்ள இருக்கிற அந்த ஆளை உன்னால காப்பாத்த முடியாது என்று சொன்னான். ஈஸ்வரின் பேச்சை கேட்ட பிறகு பிரகாஷ் அவன் புறம் திரும்பினார். நீ சொல்றதும் சரிதான். என்னால கண்டிப்பா இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா அவங்களால முடியும் தானே என்று சொல்லிவிட்டு ஈஸ்வருக்கு பின்னால் கை காட்டினார். இவர் யாரை கை காட்டுகிறார் என்று எதுவும் புரியாமல் ஈஸ்வர் திரும்பி பார்த்தான். அங்கே கோர்ட் அசம்பிளியில் இருக்கும் அனைவரும் வந்து கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜ் நிறைய பேர் இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் டவுனில் இருக்கும் பெரும் புள்ளிகள் சில பேரும் அவர்களுடன் வந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்த ஈஸ்வர் அதிர்ச்சியாக, இவங்கெல்லாம் உனக்காக தான் வராங்களா என்று நம்ப முடியாமல் கேட்டான். உடனே பிரகாஷ், நிச்சயமா அவங்க உன்னோட ஆணவத்தை உடைக்கத்தான் வராங்க. நான் மறுபடியும் சிவகுமாரோட கேஸ மறு விசாரணை பண்ண சொல்ல போறேன். கண்டிப்பா சிவகுமார் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் நான் அவருக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னார். ஓல்ட் மேன், நீ சொன்னா மறுபடியும் இவனோட கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? உன்னால இவனை காப்பாத்தினாலும் இழந்த இவனோட ரெப்யூட்டேஷனை திருப்பி இவனுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. இவனை நீ காப்பாத்தினாலும் இவன் பேத்தி நிவேதித்தாவ யாராலையும் காப்பாத்த முடியாது என்று சொன்னவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து நிவேதிதா இருக்கும் இடத்திற்கு சென்றான். நிவேதிதா தனது அறையில் தலையில் கை வைத்த வண்ணம் என்ன செய்வது என்று எதுவும் தெரியாமல் உறைந்து போய் இருந்தாள்.
அவள் அருகில் அவளது நிலையை பார்க்க முடியாமல் லைலா கையை பிசைந்து கொண்டு நின்றாள். அப்பொழுது அங்கே வந்த ஈஸ்வர், என்ன மிஸ் குமார், ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க போல என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றான். ஈஸ்வரை பார்த்ததும் முகம் சுளித்தவள் அவளது முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். அதை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே அவள் அருகில் சென்றான் ஈஸ்வர். என்ன நிவேதிதா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். நீ என்னடானா இப்படி முகத்தை திருப்பிக்கிற? எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா உன்னால வெளியவே வர முடியாதுன்னு. அதனால நான் சொல்றபடி செய், கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். உன்னோட எல்லா பிசினஸையும் என்கிட்ட கொடுத்துரு. நார்மலா அதை வச்சு நீ எவ்வளவு ஏர்ன் பண்ணுவியோ அந்த அளவுக்கு பணத்தை உனக்கு நானே தந்துடுறேன் என்று சொன்னான். ஈஸ்வர் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, எங்களுடைய இத்தனை வருஷ உழைப்ப சாதாரணமா உன் கையில தூக்கி தரதா? அது ஒரு காலமும் நடக்காது என்று ஆவேசமாக பேசினாள். இவ்வளவு கோபமாக பேசினாலும் அவளது அழகு கொஞ்சமும் குறையாமல் இருப்பதை பார்த்த ஈஸ்வர் அவளை உச்சி முதல் பாதம் வரை அவனது கண்களாலே ஸ்கேன் செய்தான். சரி, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. வேணா உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். என்னோட ஃபேமிலில எனக்கு வாரிசு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட அறிவு, அழகு, திறமைன்னு எல்லாமே இருக்கு. உனக்கு சம்மதம்னா சொல்லு, இப்பவே அதுக்கு என் ஃபேமிலி கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்றேன். முன்னால இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. 2த்துல ஏதாவது ஒண்ணு நீ தொட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்ல உனக்கு. உனக்கு ஒரு 10 minutes டைம் தரேன் என்று சொன்னான். பின்பு அவனது செல்போன் அழைக்கவும் அதை எடுத்து பேசிக்கொண்டே அங்கிருந்த பால்கனிக்கு சென்றான். ஈஸ்வர் அப்படி சொல்லிவிட்டு சென்றதும் என்ன செய்வது என்று எதுவும் புரியாமல் பயத்தில் உறைந்து நின்றவளை லைலாவின் குரல் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. மேம், இப்போ என்ன பண்ண போறீங்க என்று லைலா கேட்டாள். லைலா, எனக்கு வேற வழி தெரியல. நீ முதல்ல யார் யார் இருக்காங்கன்னு பாரு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி யாரையும் உள்ள விட வேணான்னு சொல்லிடு. முக்கியமா சரவணாவை விடவே வேணான்னு சொல்லு என்று சொன்னாள். ஓகே மேம், நான் இப்பவே பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு லைலா வெளியில் சென்று பார்த்தாள். அங்கு ஒரு புறம் நிவேதிதாவிற்கு அகைன்ஸ்டாக கோஷம் போடுபவர்கள் நின்று கொண்டிருந்தாலும் மறுபுறம் நிவேதிதாவின் கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்வதற்காக நிறைய பேர் கையில் போர்டுடன் காத்து கொண்டிருந்தனர். அவர்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட லைலா, மேம் மேம் என்று வேகமாக ஓடி வந்து வெளியில் பார்த்ததை நிவேதிதாவிடம் சொன்னாள். என்ன லைலா சொல்ற? நிஜமாவா? நிஜமாவே என்னோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு பேர் வந்திருக்காங்களா என்று ஆச்சரியம் தாங்காமல் கேட்டாள். நான் உண்மையதான் சொல்றேன். இந்த நேரத்துல இவ்ளோ இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கிறது என்னாலயும் நம்பவே முடியல மேம் என்று லைலாவும் ஆச்சரியமாக சொன்னாள். எப்படியோ இந்த ஈஸ்வர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உடனே அவங்களை எல்லாம் மேல வர சொல்லு என்று சொன்னாள். ஓகே மேம், நான் இப்பவே சொல்றேன் என்று சொல்லிவிட்டு லைலா வேகமாக வெளியில் ஓடினாள். நிவேதிதா ஆர்வமாக இன்வெஸ்டர்ஸுக்கு காத்து கொண்டிருக்க அங்கே வந்தது சரவணன் தான். சரவணனை பார்த்ததும் நிவேதிதாவின் முகம் வாடி போனது. ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் அங்கு அவ்வளவு இன்வெஸ்டர்கள் வந்ததற்கு காரணம் சரவணன் என்று புரிந்தது. உடனே அவள் சரவணனிடம் கோபமாக, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு நான் கேட்டனா என்று கத்தினாள். நிவி, நீ கேட்டாலும் கேட்கலனாலும் இத செய்ய வேண்டியது என்னோட கடமை. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அதான் உனக்காக இவ்ளோ இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன என்று சரவணன் கேட்டான். சரவணா, உனக்கு புரியுதா இல்லையா? என்னோட கம்பெனி முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. இந்த கம்பெனியை கஷ்டப்பட்டு உருவாக்குனது தாத்தா தான். அவருக்கு இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்னோட கம்பெனியை நம்பி யார் இன்வெஸ்ட் பண்ணுவா என்று கேட்டாள். நிவி, என்ன உன்னோட கம்பெனி முன்ன மாதிரி இல்ல, அவ்வளவுதானே. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னோட கம்பெனி ரெப்யூட்டேஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும் இருக்கு. உன்னை வெளியில நிக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்புறாங்க. என்ன நிவி, நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துட்டியா? மிஸ் குமார், என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சீக்கிரம் என்ன முடிவெடுத்தான்னு சொல்லு.
அத்தியாயம் 191. அவளோட நிழல கூட தொட முடியாது. சரவணனும் நிவேதிதாவும் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது தனது செல்போனை பார்த்த வண்ணமே ஈஸ்வர் அங்கு வந்தான். என்று கேட்டுக்கொண்டு வந்தவன் அங்கு சரவணன் நிற்பதை பார்த்து அதிர்ந்தான். என்று சொல்லிக் கொண்டே வந்தவன் அங்கு சரவணனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றான். பின்பு அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தன்னை சமாளித்துக் கொண்டு சரவணனிடம் பேசினான். ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அவளை காப்பாத்த வந்தேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அத கேட்டு என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவ மாட்டிக்கிட்டு இருக்கிறது சாதாரண பிரச்சனையில இல்ல. அவளை என்ன தவிர வர யாராலையும் காப்பாத்த முடியாது என்று சொல்லி சிரித்துவிட்டு அவளின் அருகில் சென்றான். ஈஸ்வர் அவளது அருகில் செல்வதை பார்த்த சரவணன் சட்டென்று அவளை இழுத்து தன்னுடன் அணைத்துக் கொண்டான். இங்க பாரு ஈஸ்வர், நீ எப்பவும் நிவி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு. அவள இல்ல, அவ நிழல தொடணும்னு நினைச்சாலும் உன்னை இருந்த இடம் தெரியாம அழிச்சிடுவேன் என்று சொன்னான். சட்டென்று சரவணன் தன்னை இழுத்து தன்னுடன் அணைத்துக் கொண்டது அவளுக்கு முதலில் ஷாக்காக இருந்தாலும் பின்பு அது அவளுக்கு ஏதோ ஒரு வகை ஆறுதலை தந்தது. ஆனால் அவளும் மறுக்காமல் அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். அதுவும் சரவணன் அவளை யாரும் தொடவிட மாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னது அவளது இதயத்தை மயிலிறகு கொண்டு வருடியது போல் இருந்தது. என்னதான் சரவணன் தாரிகாவை காதலிக்கிறான் என்று அவளது மூளைக்கு புரிந்தாலும் அவளது மனதிற்கு அது புரியவில்லை. எப்பொழுதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவளை காப்பாற்றும் கரம் சரவணனாக இருக்கும் பொழுது அவளால் எப்படி அவனை நேசிக்காமல் இருக்க முடியும்? சரவணன் நிவேதிதாவை அணைத்தவாறே ஈஸ்வருடன் பேசிக் கொண்டிருந்தான். அவளை சரவணன் அப்படி அணைத்திருப்பது ஈஸ்வருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதே கோபத்துடன் சரவணனிடம் ஈஸ்வர் ஏதோ சொல்ல வந்தான். அப்பொழுது அவனிடம் பட்லர் வேகமாக பாஸ் பாஸ் என்று ஓடி வந்தான். ஏற்கனவே கோபத்தில் இருந்ததால் அவனிடம் ஈஸ்வர் கத்தினான். என்னாச்சு? இப்ப எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வர என்று கேட்டான். சார், குமார் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஷாக். ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் பாருங்க என்று சொன்னான். உடனே ஈஸ்வர் சிரித்துக் கொண்டே இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த கம்பெனியோட பலமே சிவகுமார் தான். அவனையே போலீஸ் பிடிச்சிருச்சு. இனி அவனோட ஷேர்ஸ் எல்லாம் எதுக்கும் உபயோகப்படாது என்று சொன்னான். இல்ல பாஸ், நான் சொல்ல வந்தது அது இல்ல. அவங்களோட எல்லா ஷேர்ஸும் ஹைல போயிட்டு இருக்கு, நீங்களே பாருங்க என்று சொல்லி தனது கையில் இருந்த போனை ஈஸ்வரிடம் கொடுத்தான். என்ன, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் ஹை ரேட்ல போயிட்டு இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்டான். பின்பு அந்த போனை வாங்கி பார்த்து இது எப்படி நடந்தது? இட்ஸ் இம்பாசிபிள் என்று சொல்லிக் கொண்டே வேகமாக அங்கிருந்த விண்டோ வழியாக வெளியில் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தான். அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் நியூ இன்வெஸ்டர்ஸ். இங்கு நிக்கிற யாரையுமே அவன் இதுக்கு முன்னால பார்த்தது கூட இல்ல. அவர்களை பார்த்த ஈஸ்வர், இவங்களால எப்படி இவ்ளோ காசு செலவு பண்ணி ஷேர்ஸ் வாங்க முடியும்? ஒருத்தர் 1 மில்லியன் போட்டா கூட 100 மில்லியன் தானே வரும். ஆனா அது இந்த கம்பெனியை பாதுகாக்கிறதுக்கு போதுமானதில்ல. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 100 மில்லியன் போட்டிருக்காங்களா? இங்க என்ன நடக்குது என்று கோபமாக கத்தினான். நிவேதிதாவிற்கும் அது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனாலும் ஈஸ்வரிடம் இருந்து தப்பித்தது அவளுக்கு ஒரு வகையில் ஆறுதல் தர சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்பொழுது டாக்டர் வசந்த் அங்கே வந்தார். டாக்டர் வசந்தை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தனர். வசந்த் சிரித்துக் கொண்டே, நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கேன். நான் மிஸ் நிவேதிதாவை மீட் பண்ணணும் என்று சொன்னார். அதை கேட்ட ஈஸ்வர் சிரித்துக் கொண்டே, ஓஹோ, இந்த பிரச்சனை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரைக்கும் போயிடுச்சா? மிஸ் குமார், இனிமே நீங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ ஜெயிலுக்கு போறது மட்டும் இல்ல, உன்னால திரும்ப வெளியே வரவே முடியாது. உன்னோட சாப்டர் இதோட க்ளோஸ் என்று சொல்லி சத்தமாக சிரித்தான். அதை கேட்ட வசந்த், நோ, நான் வந்தது மிஸ் நிவேதிதாவை ப்ரொடெக்ட் பண்ணதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிதான் என்ன இங்க அனுப்பி இருக்காங்க என்று சொன்னான். என்ன, அவளை ப்ரொடெக்ட் பண்ணவா? அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா? அதனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்கு?
நீங்க என்னடானா அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்றீங்க? இங்க என்னதான் நடக்குது என்று மறுபடியும் ஈஸ்வர் கோபமாக கத்தினான். ஈஸ்வரை ஒரு மனிதனாக பொருட்படுத்தாத வசந்த் நேராக அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினின் அருகில் சென்றார். பின்பு தனது கையை ஜஸ்டின் முன்பு நீட்டி, ஹலோ ஜஸ்டின், ரொம்ப நாளாச்சு பார்த்து. சரி, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன என்று கேட்டார். தன்னை மதிக்காமல் வசந்த் ஜஸ்டினை பேசியது ஈஸ்வருக்கு அவமானமாக இருந்தது. தன்னை விட இந்த ஜஸ்டின் அவ்வளவு உயர்ந்தவனா என்று நினைக்க நினைக்க அவனுக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே போனது. ஏற்கனவே ஈஸ்வர் தனது ஆட்களை வைத்து வசந்தை இங்கு வரும்படி அழைத்திருந்தான். ஆனால் டாக்டர் வசந்தோ தனக்கு முக்கியமான வேலை இருப்பதாகவும் தான் வெளிநாட்டில் இருப்பதாகவும் ஒருவேளை தான் இங்கு வந்தால் கண்டிப்பாக அவனுக்கு உதவி செய்வதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் இன்று கோஸ்ட் டவுனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆப்போசிட் கேங்கில் இருப்பது இன்னும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஜஸ்டின் சிரித்துக்கொண்டே டாக்டர் வசந்தை கட்டி அணைத்துக் கொண்டார். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எனக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நைட் உனக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா அதுக்கு நீ வந்துரு, ஓகே என்று சொன்னார். கண்டிப்பா ஜஸ்டின், நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பனா? அது மட்டும் இல்லாம இங்க உள்ள வைன் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. வேர்ல்டுல எங்க போனாலும் இங்க உள்ள வைன் மாதிரி கிடைக்காது. அதனால கண்டிப்பா இந்த பார்ட்டில நான் கலந்துக்குவேன் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இவர்தான் மிஸ்டர் சரவணா, என்னோட ஃப்ரெண்ட் என்று சொல்லி சரவணனை டாக்டர் வசந்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஹலோ மிஸ்டர் சரவணன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி டாக்டர் வசந்தும் சரவணனிடம் கேஷுவலாக பேசினார். பதிலுக்கு சரவணனும் அவரிடம் சிரித்து பேசினான். மூவரும் சிரித்து பேசுவதை பார்த்த ஈஸ்வருக்கோ வைத்தறிச்சலாக இருந்தது. நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது, இதெல்லாம் எப்படி மாறுச்சு என்று சொல்லிக்கொண்டே வேகமாக விண்டோ வழியாக வெளியே எட்டி பார்த்தான். அங்கு நின்று கொண்டிருந்த போலீஸ், மீடியா என்று யாருமே இல்லாமல் இருப்பதை பார்த்தவன் இன்னும் எரிச்சலானான். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இவங்க எங்க போய் தொலைஞ்சாங்க என்று ஆவேசமாக கேட்டான். அவனை பார்த்து சிரித்த சரவணன், கவலைப்படாத ப்ரோ, அவங்க ஒன்னும் ஒரேடியா போயில்ல, ஜஸ்ட் ஒரு பிரேக் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் மீடியாவும் இங்க திரும்ப வந்துருவாங்க என்று சொன்னான். சரவணா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நீ அவளை காப்பாத்தான் இவ்ளோ எஃபோர்ட் போட்டு பண்ற. ஆனா உனக்கு அவளோட பிரச்சனை பத்தி தெரியல. கண்டிப்பா உன்னால அவளை காப்பாத்தவே முடியாது. டாக்டர் வசந்த் ஒருத்தரால மட்டும் அவளை காப்பாத்திட முடியும் நீ நினைக்கிறியா என்று ஈஸ்வர் கேட்டான். நீ சொல்றதும் சரிதான். டாக்டர் வசந்தால நிவிய காப்பாத்த முடியாது. ஏன்னா அவளுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் எதுக்கு அவளை காப்பாத்தணும் என்று சரவணன் சிரித்துக் கொண்டே கேட்டான். சரவணன் சொன்னதை கேட்டதும் ஈஸ்வர் மட்டுமல்ல, நிவேதிதாவிற்கும் ஷாக்காக தான் இருந்தது. இவன் என்ன சொல்றான்? நான் எப்ப வெளியே வருவேன்னு வெளியில மக்கள் காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பிரச்சனை இல்லைன்னு இவன் சொல்றான் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டவள் சரவணனை கேள்வியாக பார்த்தாள். என்ன நிவி, அந்த லூசு பையன்தான் முட்டாள்தனமா முடிச்சுக்கிட்டு இருக்கான்னா அவனோட சேர்ந்து ஜீனியஸ் நீ இப்படி முடிக்கலாமா? உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு நான் சொல்லல. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்திரிகையில அறிக்கை கொடுத்திருக்காங்க, இதோ பாரு என்று சொன்னான். பின்பு ஒரு இங்கிலீஷ் வெப்சைட்டை ஓபன் செய்து அவளிடம் காட்டினான். அந்த வெப்சைட்டில் நிவேதிதா ஆரம்பித்திருந்த ஜெனடிக் மெடிசன் ப்ராஜெக்ட் பற்றி நன்றாக விளக்கி இருந்தது. நிவேதிதா பல மாதங்களுக்கு முன்பாகவே ஹெல்த் ஸ்பீக்கர்ஸ்க்கு தனது ப்ராஜெக்ட் பற்றிய தகவலை அனுப்பி அதுக்கு அப்ரூவல் கேட்டு அப்ளை செய்ததாகவும், அவளது ப்ராஜெக்டை அவர்கள் எடுத்து பார்த்து பரிசோதனை செய்ததாகவும், அதில் யாருக்கும் எந்த பாதகமும் நடக்காமல் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதை பற்றியும் விளக்கி இருந்தார்கள். இந்த டெக்னாலஜி மூலம் மக்களை ஈஸியாக குணப்படுத்தலாம் என்பதால் யாரோ வேண்டுமென்றே சதி செய்து நிவேதிதாவை சிக்க வைத்திருக்கிறார்கள் என்றும், உடனே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதற்கு பின்னால் யார் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் இருந்தது. நிவேதிதாவிற்கோ அங்கு நடக்கும் எதுவும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம்? நான் தான் அதுக்கு அப்ளை பண்ணவே இல்லையே. ஒருவேளை அப்படி அப்ளை பண்ணிருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலாகுமே. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு? ஒருவேளை சரவணா ஏதோ கிரியேட் பண்ணி சொல்றானோ என்று நினைத்தவள் வேகமாக தனது செல்போனை எடுத்து பார்த்தாள். அதிலும் அந்த பத்திரிகையில் முதற் பேஜில் அவளது புகைப்படம் போட்டு
அவளது அந்த ப்ராஜெக்டிற்காக அவளை பாராட்டி இருந்தனர். தன் கண்ணையே நம்ப முடியாத நிவேதிதா சரவணனை பார்த்து, ஏய் இதெல்லாம் எப்படி என்று கேட்டாள். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு, நான் ஒண்ணும் பண்ணலம்மா, நீ ரொம்ப அழகா இருக்க, அது மட்டும் இல்லாம அறிவாவும் இருக்க, அதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு உனக்கு உதவி செய்யறதுக்காக இறங்கி வந்துருச்சு போல என்று சொல்லி அவளை பார்த்து கண் சிமிட்டினான். அத்தியாயம் 192. பிங்க் வில்லா. நிவேதிதா பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். சரவணன் தான் ஏதோ சித்து வேலை செய்திருக்கிறான் என்று நினைத்தாள். உடனே அவளின் போனை எடுத்து செய்தியை சரி பார்த்தாள். மெய்யாகவே அபிஷியல் வெப்சைட்டிலும் அது இருந்தது. நிவி இன்ப அதிர்ச்சியில் மூழ்கினாள். எப்படி இத பண்ண என்று திணறினாள். மகிழ்ச்சியில் வார்த்தையே அவளுக்கு வரவில்லை. சரவணா அசட்டையாக தோலை குலுக்கினான். உன்கிட்ட அழகும் திறமையும் இருக்கு, அதனாலதான் மெடிக்கல் ஃபீல்டே உன் பக்கம் திரும்பி இருக்காங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். இதை கேட்டதும் நிவேதிதா முகம் சிவந்தது. எப்போதில் இருந்து சரவணன் இப்படி பேச ஆரம்பித்தான் என்று யோசித்தாள். இதில் ஈஸ்வர் தான் பெரும் அதிர்ச்சியில் இருந்தான். அவன் நிவேதிதாவை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் பல நாட்களாய் அவளின் கம்பெனியை குறிவைத்திருந்தான். அதனை அடைவது அவ்வளவு சுலபம் இல்லை. இதில் அவனுக்கு தலைவலி கொடுத்தது நிவேதிதாவின் பிடிவாதம். என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் அவள் அவனுடன் கோஆபரேஷனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. வேலன் குடும்பத்தில் இருக்கும் திமிரில் அவனுக்கு மற்றவர்கள் மகிழ்ச்சி பெறுவது பிடிக்கவில்லை. அதனால்தான் அவனோ நிவேதிதா கம்பெனியை வாங்க முயற்சித்தான். சரவணன் கூறி முடித்ததும் ஈஸ்வரின் அசிஸ்டன்ட் அவனிடம் நெருங்கினார். சார், ஒரு பேட் நியூஸ் என்று இழுத்தார். அவரை திரும்பி பார்த்து பயங்கரமாய் முறைத்தான் ஈஸ்வர். இன்னும் என்ன என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான். சார், ஹையர் அபிஷியல்ஸ் நம்ம கிட்ட எவிடன்ஸ் கேக்குறாங்க அந்த மெடிக்கல் ஆக்சிடென்ட்டுக்கு என்று தடுமாறினார். எவிடன்ஸா? அதுக்கு எங்க போவான்? பண்ண சொன்னதே அவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எதிராய் ஆதாரத்தை எங்க கொடுப்பான்? அவங்கள சமாளிக்க பாரு என அமைதியாய் கூறினான் ஈஸ்வர். அவன் சுலபமாய் கூறிவிட்டான். ஆனால் அவர்களுக்கும் இவனுக்கும் இடையே அசிஸ்டன்ட் தானே மாட்டிக்கொள்கிறார். அவருக்கு படபடத்தது. நம்மால அவங்கள சமாளிக்க முடியாது சார். உலகத்துல இருந்து நிறைய மெடிக்கல் ஏஜென்சிஸ் இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனோட ஜாயின் பண்றாங்க. அவங்கெல்லாம் கோஸ்ட் டவுன் நிவேதிதாவை மறைக்க பாக்குதுன்னு நினைக்கிறாங்க என்றார். அவரை விட ஈஸ்வர் முகம் இன்னும் இறுகியது. நிவேதிதாவிற்கே என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. இதை பற்றி நன்றாய் தெரிந்தவன் சரவணன் ஒருவனே. அவனுக்குதான் இதற்கெல்லாம் விடை தெரியும். சரவணன் தான் ரகசியமாய் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறான். ஆனால் நிவேதிதாவிடம் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவர்கள் சொன்ன வாக்கியம் நிவேதிதாவை அரண் போல் காத்தது. இவ்வளவு நடந்த பின்பும் ஈஸ்வர் அங்கிருந்து செல்ல யோசித்துக் கொண்டே இருந்தான். அவன் இங்கே இருந்து சென்றால் இவை எல்லாம் அவன் செய்த காரியம் போல் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடுமே. சரவணா, நீ என்ன பண்ண என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ஈஸ்வர். நான் என்ன பண்ணேனா? நான் பண்ணது எல்லாமே நிவேதிதாவோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடான விஷயத்தை எல்லாம் எங்க அனுப்பணுமோ அங்க முன்னாடியே அனுப்புன. உண்மையிலேயே நிவேதிதாவோட ப்ராஜெக்ட் நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை. ஈஸ்வர், நீ முட்டாள்தனமா எல்லாத்தையும் பண்ற. அவ்வளவு சாதாரணமா உன்னால மக்கள் உயிர் மேல விளையாட முடியாது. அதுவும் என்ன சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட நீ நெருங்கவே யோசிக்கணும் என அழுத்தமாய் கூறினான் சரவணா. ஈஸ்வர் கண்களை அகல விரித்து சரவணனை பார்த்தான். அப்போ இவன் பல மாசம் முன்னவே இதை செய்தானா என்பது போல் இருவரும் பார்த்தனர். நிவேதிதா அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். அவள் எப்படி சரவணனை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தாலோ அவனும் அவளை பற்றி விசாரித்திருக்கிறான் என ஆச்சரியமாய் பார்த்தாள். ஆனால் நிவி சரவணனின் குறைகளை விசாரிக்க அவன் அவளின் திறமைகளை பற்றி விசாரித்திருந்தான். அவள் இன்னும் முன்னரே ஏற்பாடுகளை வழிவகுத்தான். அவளோ அவளின் குறைகளை கண்டு கொண்டு என்கேஜ்மெண்டை முறிக்க முயற்சித்தாள். அவளின் செயல்களை எண்ணி அவமானத்தில் தலை குனிந்து கொண்டாள். இதை கேட்டு ஈஸ்வர் கடுப்பில் கைகளை இறுக மூடிக்கொண்டான். அவன் தப்பிக்க வழியில்லாமல் தவிப்பது இதுவே முதல் முறை. சரவணனை நெருங்கியவன், சரி, ஓகே, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. சரவணா,
நாம ட்ரிங்க் பண்ண போலாமா என்று கேட்டான் ஈஸ்வர். நிவேதிதா ஆபீஸின் சூழல் ஒரு மாதிரி இறுக்கத்துடன் இருந்தது. அங்கு இருப்பவர்கள் அனைவருமே ஈஸ்வரை பார்த்த உடனே அவன் அதீத கோபத்தில் இருக்கிறான் என்று கூறி விடுவார்கள். அந்த அளவு அப்பட்டமாய் அவனின் கோபம் தெரிந்தது. பிங்க் வில்லா கோஸ்ட் டவுனில் இருக்கும் உயர் ரக கிளப் ஹவுஸ், நிறைய பணக்காரர்கள் வந்து போகும் இடம். அங்குதான் ஈஸ்வர் அவனை அழைத்தான். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. சரி, அப்ப நான் முதல்ல கிளம்புறேன், உனக்காக முன்னாடி வெயிட் பண்றேன் என்று கூறி கடுப்பில் கதவை ஓங்கி உதைத்து விட்டு வெளியேறினான் ஈஸ்வர். போன ஜென்மத்துல கடுதியா இருந்திருப்பான் போல, இந்த உதைக்கிறான் என்று மனதில் சீரியஸாக யோசித்தான் சரவணா. வெளியே சென்றவன் தாம் அசிங்கப்பட்டதை விட சரவணன் 10 மடங்கு பட வேண்டும் என்று நினைத்தான். அவன் சென்றதும், சரவணா, நீ நிஜமாலே பிங்க் வில்லாக்கு போக போறியா என்று கேட்டாள். ஆமால, கூப்பிட்டான்ல, போகாம இருக்க முடியுமா என்று சிரித்தான் சரவணா. இல்ல, இன்னைக்கு ராத்திரி அங்க முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. இது ஈஸ்வர் உனக்கு செட் பண்ண டிராப்பா கூட இருக்கலாம்ல என தயங்கினாள். அவனை பார்த்து எனக்கு எந்த ஒரு பயமும் இல்ல என விளையாட்டாக தோலை குலுக்கினான் சரவணா. இதனை அவன் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ அப்படின்னா நானும் வரேன், எனக்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும் என்றாள். ஓ, என்ன ஃபியான்சி வேலையை என்கிட்ட காட்டுறியா? நான் அங்க வேற அழகான பொண்ணு கூட இருப்பேன்னு ஜெலஸ் ஆகிறியா என்று நக்கல் செய்தான். அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் நிவேதிதா. உன் கேர்ள் ஃபிரெண்ட் கண்ணு முடிச்சதா கேள்விப்பட்ட, இன்னைக்கு ஏன் வரல என்று சன்ன குரலில் கேட்டாள் நிவி. ஏனோ இதயத்தை கத்தியால் கீறுவது போல் வலியை உணர்ந்தாள். சரவணா பதில் சொல்லாமல் அவனின் போனை எடுத்து தாரிகாவிற்கு அழைத்தான். ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. உடனே வெளியே சென்று, அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று ஜஸ்டினிடம் கேட்டான் சரவணா. இப்போ பிங்க் வில்லால தான் இருக்கா. வெளியில வந்ததுமே ஒரு கார் அவளை பிக்கப் பண்ணிட்டு போச்சு என்றான் ஜஸ்டின். இந்த ஈஸ்வர் இன்னும் திருந்தல. சரவணன் கடுப்புடன் கூற ஜஸ்டின் சிரித்தான். அவ மட்டும் தாரிக்கா மேல கை வைக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல என்று ஜஸ்டினிடம் கேட்டான். அதற்கு ஒரு பக்கமா இதழை வளைத்தவன், நானும் அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றான். இதனை கேட்டுக்கொண்டு இருந்த நிவேதிதாவிற்கு லேசாய் பொறாமையாக இருந்தது. அதன் பின் அவர்கள் வெளியே கிளம்பினார்கள். சரவணனை நிவேதிதா அவள் காருக்கு அழைத்தாள். சிறிது நேரத்திலே அனைவரும் அங்கு சென்றார்கள். பாட்டு சத்தம் வெளியே வரை காதை கிழித்தது. வில்லா உள்ளே கலர் கலர் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தது. ஏதோ கான்சர்ட்டுக்கு வந்தது போல் இருந்தது. தாரிகா எங்க என்று ஜஸ்டின் பக்கம் திரும்பினான் சரவணா. இங்க உள்ள வரதுதான் பாத்திருக்காங்க, கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும் என்றான். இப்போதானே அவளுக்கு சரியாச்சு, அதுக்குள்ள இங்க என்ன பண்றா என்று புருவம் சுருக்கினாள் நிவேதிதா. அவள் உள்ளே நுழைந்த உடனே அங்கு ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தாள். அங்கு இருக்கும் முக்கால்வாசி பேர் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். சரவணன் உள்ளே நுழைய போக அவனை செக்யூரிட்டி தடுத்தார். என்ன என்று சரவணன் புருவம் சுருக்கினான். உங்க இன்விடேஷனை காட்டுங்க என்று கேட்டார். எனக்கு இன்விடேஷன் வேணுமா என்று தன்னை காட்டி கேட்டான். இந்த இடத்த பத்தி என்ன நினைச்ச? இன்னைக்கு மிஸ் வேந்தன் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அவங்கள பார்க்கவே நிறைய கூட்டம் என்று இலக்காரமாய் கூறினார் செக்யூரிட்டி. அதனோடு நிறுத்தாமல் நிவேதிதா காரையும் அவளையும் ஏற இறங்க பார்த்தார். உள்ளே வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு டேபிளில் ஈஸ்வரின் அம்மா இருந்தார். ஈஸ்வரை கண்டதுமே, நிவேதிதா கேஸ் விஷயம் என்ன ஆச்சு என்று கேட்டார். அதில் தலையை மறுப்பாக அசைத்தான் ஈஸ்வர். அது சொதப்பிடுச்சு. நிவேதிதா நிறைய ரிசர்ச்ச சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து அவளுக்கு சப்போர்ட். கோஸ்ட் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவ பக்கம் சாஞ்சிட்டாங்க. நீ எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணியா என்று கேட்டார் அம்மா. நான் எல்லாமே பக்காவா தான் பண்ணேன். சரி, நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் நான் யாரையாவது விட்டு இத உனக்காக சரி பண்ண சொல்றேன். ஆமா, இன்னைக்கு நைட்டு என்ன பிளான் என்று கேட்டார். மேடையை பார்த்தான் ஈஸ்வர். அங்க இருக்காளே, அவதான் தாரிகா, சரவணாவோட லவ்வர். அவனுக்கு இவதான் உயிர் என நக்கலாக கூறினான். என்ன உயிரா? அச்சோ, ரொம்ப தப்பா இருக்கே
இவளுக்கு இப்போதான் சரியாகி இருக்கும். ஆனாலும் அவ ஓம் புள்ளைக்காக பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கா. அவளே வந்தா நான் சான்ஸ் கொடுக்கறேன். ஆனா பாவம் சில பேர் தாரிகா வாய்ஸ வெளியில இருந்து கேட்பாங்க என்று கூறி சிரித்தான் ஈஸ்வர். அப்பொழுது அங்கு வந்த ஒருவர், மிஸ்டர் ஈஸ்வர் வேல், உங்களுக்கான நேரம் வந்துருச்சு என்று கூறிட உற்சாகத்துடன் எழுந்தான் ஈஸ்வர். அத்தியாயம் 193. ஸ்பெஷல் கெஸ்ட். எழுந்து நின்ற ஈஸ்வர், அம்மா நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றான். தலையை அசைத்தார் அம்மா. இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சதுன்னா வேலன் குடும்பத்துக்கு கம்பேக்கா இருக்கும். கோஸ்ட் டவுன்ல நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ புதுப்பிக்கலாம். இத நம்ம நல்லபடியா பண்ணியே ஆகணும் என்றார். வேலன் குடும்பம் என்பது ஒருவரை சார்ந்து இல்லை. அதற்குள்ளாகவே நிறைய வேறு குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஃபேமிலியும் வேறு வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தகுதியும் மாறுபடும். அவர்கள் எல்லாம் பந்தயத்தில் ஓடு குதிரை போன்றவர்கள். ஒரே இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்வர் அவர்கள்தான் மற்றவர்களை விட மேலானவன் என்று காட்டிக்கொள்ள இங்கு வர வைத்திருக்கிறான். கண்டிப்பா நாம இன்வைட் பண்ண 3 பேராலையும் நமக்கு பெரிய வேலையாக போகுது. நாம வெளிநாட்டுல இருந்து கூட கூப்பிட்டிருக்கோம் நம்ம வேலைக்காக என்று நம்பிக்கையாக கூறினான். மேலும், இந்த 3 பேர் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். இனி கோஸ்ட் டவுன்ல நம்மளை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க என ஈஸ்வர் கூற அவனின் அம்மா சிரித்தார். அவர்கள் 3 பேரும் கூட்டணி சேர்ந்தால் வேலன் குடும்பத்தை விட அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். மொத்த வேலன் குடும்பத்திலும் அவர்களை விட சிறப்பானவர்கள் யாரும் இல்லை. ஈஸ்வர் அங்கிருந்து சென்றதும் நேராக என்ட்ரன்ஸ் பக்கம் சென்றான். நடந்து கொண்டு இருக்கையிலே அவன் எதிர்பார்த்த நபரின் அசிஸ்டண்டிடம் பேசிக்கொண்டு சென்றான். ஹலோ, நான் ஈஸ்வர், வேலன் ஃபேமிலில இருந்து. எப்ப மேடம் வருவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று குரலை தாழ்த்தி பவ்யமாக அந்த அசிஸ்டண்டிடம் கேட்டான். எதிர்ப்புறத்தில் இருந்தவர், சாரி, இன்னைக்கு மேடம் வரமாட்டாங்க என்றார். அதில் அதன்தான் ஈஸ்வர். என கேட்டான். அந்த பெண்ணிற்காக அவன் இவ்வளவு பெரிய பார்ட்டியை ஏற்பாடு செய்திருக்கிறான். அவர் மட்டும் வரவில்லை என்றால் அனைத்தும் வீணாகிவிடும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த பெண்ணை பார்க்கதான் இங்கு காத்து இருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, மேடம்க்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் வரல. ஆனா அவங்களுக்கு பதிலா மேடம் வேற ஒருத்தர் அனுப்பி இருக்காங்க. இப்ப அவர் என்ட்ரன்ஸ்ல தான் வெயிட் பண்றாரு. மேடத்துக்கு பதிலா அவரே முடிவெடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட்டு அவரோட மன திருப்திக்கு ஏற்பத்தான் நம்ம பேசின ப்ராஜெக்ட சைன் பண்ண போறோமா இல்லையான்னு தெரியும் என்றார். இதை கேட்டதும் ஈஸ்வர் மிகவும் மகிழ்ந்தான். அந்த பெண்ணை டீல் செய்வது மிகவும் சிரமம் என்று அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவர் வேறு ஒருவரை அனுப்பி இருந்தால் இந்த விடயம் அவனுக்கு மேலும் சுலபமானது. ஈஸியாக சரி கட்டி விடலாம் என்று கணக்கு போட்டான். ஓ, தேங்க்யூ, நான் உடனே போய் அவரை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவசரமாய் கூறினான் ஈஸ்வர். உடனே வேக வேகமாய் வெளியே ஓடினான். அந்த நபரின் அடையாளத்தை பற்றி கேட்டுக்கொண்டான் ஈஸ்வர். அந்த அசிஸ்டன்ட் அந்த நபர் சாம்பல் நிற டி ஷர்ட் அணிந்திருப்பதாகவும் அவர் அருகே அழகான பெண் ஒருவள் இருப்பதாகவும் கூறினார். ஈஸ்வர் வந்து இருப்பவரை நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்தபடியே அந்த நபரை தேடி வெளியே சென்றான். வெளியே வந்து பார்க்க அங்கு யாரும் இல்லை. சரவணன் மட்டும்தான் இருந்தான். ஹலோ, அவர் இன்னும் இங்க வரலையே என சின்ன குரலில் கேட்டான் ஈஸ்வர். அவரு அங்கதான் இருக்காரு, நல்லா பாருங்க என உடனே பதில் அளித்தார் அசிஸ்டன்ட். இல்ல, இங்க யாருமே இல்ல. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அவரு அங்கதான் இருக்காரு என்று கடுகடுத்தார் அசிஸ்டன்ட். அங்கு சரவணனை தவிர யாரும் இல்லை. ஈஸ்வர் உடல் நடுங்க ஆரம்பித்தது. இல்ல இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. மேடம் ஒரு பையனை அனுப்பியிருக்காங்க என்று அதிர்ச்சி விலகாமல் கேட்டான். ஆமா, அவர்தான் என கடுப்பாக கூறினார் அசிஸ்டன்ட். என்ன நடக்குதுங்க? சரவணா எப்படி என்று மனதில் நினைத்தவனுக்கு நடப்பது புரியவில்லை. ஓகே ஓகே, நான் இத நல்லபடியா பாத்துக்கிறேன் என்று கூறினான் ஈஸ்வர். அங்கு செக்யூரிட்டி சரவணனை கடிந்து கொண்டிருந்தார். உன்னால உள்ள போக முடியும்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி 100 பேர் இங்க வந்திருக்கானுங்க, உங்களுக்கெல்லாம் உள்ள போகவே தகுதி இல்ல என்றார். சரவணன் கோவப்பட்டு கத்துவதற்கு முன் ஈஸ்வர் அங்கு வந்தான்.
சரவணனை கண்ட உடனே அவன் முகம் சுருங்கியது. செக்யூரிட்டியை முறைத்தவன், ஒழுங்கா உன்னோட பேமெண்ட்டை வாங்கிட்டு இங்க இருந்து போயிடு என்று கடுகடுத்தான். ஹலோ சரவணா, நீங்க வந்துட்டீங்களா என்று வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன் கூறினான் ஈஸ்வர். அவனுக்கு சரவணன் வந்ததை பிடிக்கவில்லை. இதில் அந்த பெண்ணிற்காக அவன் வந்திருக்கிறான். அதே நேரம் தூரத்தில் ஒரு யுவதி வெள்ளை நிற ஆடி காரில் அமர்ந்து கொண்டு இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மேம், நிஜமாலே நீங்க அங்க போய் பார்க்க விரும்பலையா என்று நடுத்தர வயதுடைய ஒருவர் கேட்டார். அங்க பாக்குறதுக்கு ஒன்னும் இல்ல என்று மாறுபட்ட குரலில் கூறினாள். அப்போ நாம திரும்ப ஃபேமிலிக்கே போலாம். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? ஆமா, இந்த பையன் யாரு என்று ஆர்வமாய் கேட்டார் அசிஸ்டன்ட். அவரை பொறுத்தவரை சரவணன் தெரேசா சேரிட்டியை அழித்தவன். ஒரு வழியில் சரவணன் அவர்களின் திட்டத்தையும் நாசமாக்கி இருந்தான். ஆனால் இன்று அவரின் மேடம் அவனுக்கே உதவி செய்கிறார். அதான் அவருக்கு புரியவில்லை. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என அழுத்தமாய் கூறினாள். அதற்கு தலையசைத்தவர், ஆனா கோஸ்ட் டவுன் இடத்த பிடிக்க நினைக்கிற எல்லாருமே நமக்கு எதிரிதான். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இவரு ரொம்ப மோசமான ஆளு என்று எச்சரித்தார். அதற்கு சம்மதமாக தலையசைத்தாள். ஈஸ்வர் சரவணனை அழைத்துக் கொண்டு பேங்கெட் நடுவே நடந்தான். சரவணாவிற்கு அதில் விருப்பம் இல்லை. அவன் தாரிகாவையே தேடிக் கொண்டிருந்தான். ஈஸ்வர் வருவதை கண்டதும் அவனின் அம்மா அவனிடம் வந்தார். கண்ணா, அவங்க வந்துட்டாங்களா என்று ஆர்வமாய் கேட்டார். சரவணனை கண்டு புருவம் சுருக்கினார். சரவணனை அவர் பார்த்தது இல்லை. ஆனால் அவன் யாரோ போல் இருக்கிறானே என்று அவருக்கு தோன்றியது. இவன் அவரோட பையனா என்று நினைத்தார். இங்க என்ன நடக்குது என்று இறுகிய குரலோடு கேட்டார் அம்மா. அவர் குரலில் மற்ற அனைவரும் எழுந்து விட்டனர். இந்த முக்கியமான சமயத்தில் சரவணனுக்கு இங்கு வர தகுதி இல்லை என்று நினைத்தார். அம்மா என்று அவர் பக்கம் சாய்ந்தவன் அவர் காதல் நடந்ததை கூறினான். அதில் அவர் முகம் வெளுத்தது. அவளுக்காக வேலன் குடும்பம் எவ்வளவு உதவி பண்ணிருக்கு. ஆனா இப்போ நமக்காக எவனோ ஒருத்தனை அனுப்பியிருக்காளா என்று மனதில் கடுகடுத்தார் அம்மா. அம்மா விடுங்க, இது வெறும் ஆரம்பம்தான் என சமன் செய்தான் ஈஸ்வர். அவரும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதி காத்தார். சரவணா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் என இறுகிய முகத்துடன் கூறி அமர்ந்து கொண்டார். அத கூட ஏன் இவங்க இவ்ளோ கோவமா சொல்றாங்க என்று நிவேதிதா அவன் காதை கடித்தாள். சரவணனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. அதனால் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்நேரம்தான் தாரிகா ஸ்டேஜ் ஏறினாள். கையில் மைக்குடன் நின்று கொண்டிருந்தாள். சரவணா, இதான் தாரிகா, உனக்கு தெரியும் தானே என வேண்டுமென்றே கேட்டான் ஈஸ்வர். உன் யூனிவர்சிட்டிலேயே இவதான் பேரழகி. அவ குடும்பமும் கொஞ்சம் ரிச் தான். ஆனா அப்படி இருந்தும் இந்த பொண்ணுக்கு பணத்து மேல அவ்வளோ ஆசை. பணத்துக்காகவும் பேருக்காகவும் என்ன வேணும்னாலும் செய்வா. இங்க பார்ட்டி இருக்குனவ கேள்விப்பட்டதுமே உடனே இங்க வந்துட்டா. சொல்ல போனா இன்னைக்கு நைட்டு கூட ஒரு பணக்காரன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கா. இவ்வளவு சீப்பா ஒரு பொண்ணால இருக்க முடியுமா என்ன என்று சரவணனிடம் வேண்டுமென்றே கேட்டான். சரவணாவிற்கு மட்டுமில்லை, இதனை கேட்டுக்கொண்டு இருந்த நிவேதிதாவிற்கும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஈஸ்வர், வார்த்தைய அளந்து பேசு என்று ஆத்திரத்தில் கூறினாள். அதில் சத்தமாய் சிரித்தான் ஈஸ்வர். உனக்கு பேச என்ன தகுதி இருக்கு சரவணா? நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். ஆனா நிவேதிதாவுக்கு இல்ல. என்கிட்ட குரலை ஏத்தி பேச என்ன தகுதி இருக்கு இவளுக்கு என சீறினான். அதில் அவன் அருகில் இருந்தவர்களும் சிரித்தார்கள். ஆமா, ஈஸ்வர் இவ பேரை சொல்லலன்னா எனக்கு இவ யாருன்னே தெரிஞ்சிருக்காது. யார் இவ? இவளா? இவ குமார் ஃபேமிலியை சேர்ந்தவ என்று கூறி ஈஸ்வருடன் சேர்ந்து சிரித்தார்கள். நிவேதிதா ஒன்றும் பேசாமல் சரவணனை பார்த்தாள். சரவணா அவளை ஒன்றும் பேச வேண்டாம் என்று கூறிதான் அழைத்து வந்தான். அவனே பார்த்துக் கொள்வதாய் கண் அசைத்தான். 5 நிமிடம் கழித்து தாரிகா பாடி முடித்திருந்தாள். அவளையே இமைக்காமல் பார்த்தான் சரவணா. இன்று வெள்ளை நிற லேஸ் கவுன் அணிந்து லேசான ஒப்பனையுடன் தேவதை போல் அவன் கண்ணிற்கு தெரிந்தாள். கீழே இறங்கி வந்தவள் சரவணனை ஒரு நொடி பார்த்துவிட்டு ஈஸ்வரை பார்த்தாள். மிஸ்டர் வேலன், நான் பாடி முடிச்சிட்டேன்.
உங்க கூட ட்ரிங்க் பண்ணலாமா என்று தலையை குனிந்து கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள் தாரிகா. அங்கு இருந்த அனைவரும் சத்தமாய் சிரித்தார்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா ஈஸ்வர் கூடவே படுக்க ஆசைப்படுவா என்று அங்கு இருப்பவரின் கொச்சை வார்த்தையில் கூனி குறுகி நின்றாள் தாரிகா. அத்தியாயம் 194. இன்வெஸ்டர்ஸ். ஈஸ்வர் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான். சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அவனைதான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் கண்ணில் பொறாமை தெரிந்தது. பின்னே பேரழகியே அவனிடம் வந்து மெத்தைக்கு அழைக்கிறாளே, அவளின் மெல்லிய தேகமும் அளவான செதுக்கிய உடல் வாகும் பார்ப்பவர்களை கட்டி இழுத்தது. ஈஸ்வர் அவனின் திட்டம் வேலை செய்கிறது என்று மனதில் புன்னகைத்து வெளியே ஒன்றும் தெரியாதது போல் காட்டிக்கொண்டான். மனதில் அந்த பெண்ணிற்காக சரவணன் வந்ததிலும் ஒரு நல்லதுதான் என்று அவனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்றும் வன்மத்துடன் நினைத்து கொண்டான். தாரிகாவிற்கு உடல்நிலை சரியில்லாத போதிலும் அவனுடன் அவள் குடிப்பதை சரவணன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். சரவணனின் கனவு கண்ணியை தன்னிடம் அடிபணிய வைக்க எண்ணினான். எனக்கு இந்த பொண்ண பார்த்தா பொறாமையா இருக்கு. மிஸ்டர் வேலனை மட்டும் இவ பெட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணானா இவ எங்கேயோ போயிடுவா என்று சுற்றி உள்ளவர்கள் பேச தாரிகா தலையை குனிந்து கொண்டு நின்றாள். சரவணனுக்கு மட்டுமில்லை, நிவேதிதாவிற்கும் இதை கேட்க கடினமாக இருந்தது. மிஸ்டர் வேலன், நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் என்று மீண்டும் அழைத்தாள் தாரிகா. உடனே சுற்றி உள்ளவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். என் பையன் ரொம்ப ஹேண்ட்சம், அவனுக்காக பொண்ணுங்க எப்படி வழியறாங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் அம்மா. அதோடு இல்லாமல் அவனிடம் ஒரு பாட்டில் ஒயினையும் கொடுத்தார். தாரிகா கையில் இருப்பதை விட அது வேறு, அதிக ஆல்கஹால் கொண்டது. எங்க குடும்பத்து கூட ட்ரிங்க் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ரெட் வைன் வச்சு என்ன பண்ண? உனக்கு குடிக்கணும்னா இத குடி என்று அதிகப்படியாக போதை கொடுக்கக்கூடிய சரக்கு ஒன்றை கொடுத்தார். தாரிகாவிற்கு கால்கள் நடுங்க செய்தது. ஏற்கனவே பாட்டு பாடிவிட்டு வந்ததிலே அவள் மிகவும் அயர்ந்து விட்டாள். இதற்கு மேல் அவளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் இதனை அவள் பொறுத்து கொள்ள வேண்டுமே. அவள் முன் இருப்பவன் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவனாயிற்றே. அவனின் ஒரு வார்த்தையில் மொத்த வேந்தன் குடும்பத்தையும் அவனால் சிதைக்க முடியும். அவனின் ஒரே வார்த்தையால் அவளின் பெற்றோர்களின் உயிரையும் அவனால் எடுக்க முடியும். அவனின் ஒரு சொல்லில் சரவணனின் எதிர்காலத்தையே அழிக்க முடியும். ஆனால் அதீத போதை இருக்கும் அந்த சரக்கை அவள் குடித்தால் அவள் உயிருக்கே ஆபத்து உண்டாகும் என்று அவளுக்கு தெரியும். மிஸ்டர் வேலன், இவள மாதிரி பணத்தாசை பிடிச்சவளுக்கு இதான் சரியான ஆப்பு என்று கூறி சிரிக்க ஈஸ்வரும் சிரித்தான். அம்மா, நல்ல விஷயத்த எப்போதுமே டபுள் மடங்கா ஆரம்பிக்கணும். இந்த ஒரு பாட்டில் பத்தாதுமா என்று கூறி இன்னொரு பாட்டிலையும் தாரிகா முன்னே வைத்தான் ஈஸ்வர். நீ மட்டும் இந்த 2 பாட்டிலையும் முழுசா குடிச்சிட்டா ஃபியூச்சர்ல உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் பண்றேன் என்றான். மற்றவர்களுக்கு தாரிகா அவள் எதிர்காலத்திற்காக செய்கிறாள் என்று தெரிந்தது. அவளுக்கு மட்டும்தானே உண்மை தெரியும். அவளுக்கு எதுவும் வேண்டாம். தாரிகா அசையாமல் நின்றிருந்தாள். ஏ, உனக்கு வேணாமா என்று நக்கலாய் கேட்டான் ஈஸ்வர். மேலும், உனக்கு வேணாம்னா ஓகே, இங்க நிறைய பேரு இதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் என்று கூறி கைகளை சொடுக்கிட்டான். இன்று பெர்ஃபார்ம் செய்ய வந்திருந்த பெண்கள் சிலர் அவனையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் அழைத்ததுமே அவனிடம் பாய்ந்தார்கள். தாரிகா மெல்ல கைகளை உயர்த்தினாள். அதில் அனைவரும் நின்றார்கள். பின் தன்னை சமன் செய்து கொண்டு அந்த பாட்டிலை எடுக்க வந்தாள். தாரிகா அவற்றை எடுப்பதற்கு முன்னே சரவணன் அதனை எடுத்திருந்தான். என்ன பண்ற நீ என உருமினான் ஈஸ்வர். சரவணா 2 பாட்டிலையும் எடுத்து அவன் முன்னே வைத்துக் கொண்டான். நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. அவ கூப்பிட்டது ஒன்ன இல்ல என்ன என்றான் சரவணா. அதில் சிரித்தான் ஈஸ்வர். அவ மிஸ்டர் வேலன்னு சொன்னதும் ஒன்னு நினைச்சுக்கிட்டியா என்றான். யாரா இவன்? இங்க வேலன்னு சர்நேம்ல நிறைய பேர் இருக்காங்க.
இவனுக்கும் அந்த நேம் இருக்கிறதுனால இவனும் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவனாகிட முடியுமா என்ன? என்று சுற்றி உள்ளவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சரவணா, நீ எங்க மரியாதைக்குரிய கெஸ்ட். அந்த பொண்ணு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதான் நான் உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா நீங்க இருந்து கிளம்பிருப்பா. வேணும்னா அந்த பொண்ணை கூட நீ கூட்டிட்டு போலாம் என சிரித்தபடியே கூறினான் ஈஸ்வர். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரவணா திடீர் என்று குறுக்கிட்டான். அவனுக்கு கிளம்பும் எண்ணம் இல்லை. ஒன்னும் செய்யாமல் கிளம்பவா இங்கு வந்தான்? இதில் அவன் சொல்லி இவன் ஏன் கிளம்ப வேண்டும்? தெனாவட்டாக அமர்ந்தான் சரவணா. நான் ஏன் இன்னைக்கு இங்க வந்தேன்னு தெரியுமா என்று கேட்டான் சரவணா. ஏன் என்று நெற்றி சுருக்கினான் ஈஸ்வர். என்ன திரும்பவும் வேலன் ஃபேமிலிக்கு வர சொல்லி உன்னை கெஞ்ச வைக்கத்தான் என கூற வெடித்து சிரித்தான் ஈஸ்வர். அவன் கூடவே அவனின் கூஜாக்களும் சிரித்தார்கள். நீ ஏதோ சொன்ன, என் காதுல சரியா விழல என்று காதை காட்டி கேட்பது போல் நடித்தான் ஈஸ்வர். அவனை பொறுத்தவரை சரவணனே வேலன் குடும்பத்தில் சேர நினைத்தாலும் அவர்கள் அவனை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தான். இதில் அவனே திரும்பி வர சொல்லி கெஞ்ச வேண்டுமாம். கதை நன்றாய் இருக்கிறதே என்று நக்கலாய் நினைத்தான். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நான் ஏன் உன்ன வாசல் வரைக்கும் வந்து கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா என்று மெல்லிய குரலில் சரவணன் காதல் கேட்டான் ஈஸ்வர். சரவணன் அவருக்கு தெரியாது. ஈஸ்வர் வந்து அழைக்கவில்லை என்றால் அவனே உள்ளே அதிரடியாக நுழைந்திருப்பான். அது உன் கதையை கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றான் சரவணா. ஓ, அப்ப உனக்கு அவ்வளவு உண்மையிலே யாருன்னு தெரியாதா? அந்த லேடி என்ன டெஸ்ட் பண்ணது போல. அது சரி, உனக்கு என்ன தகுதி இருக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்க கூட பழக்கம் இருக்கிற அளவுக்கு என எகத்தாளமாய் கூறினான். அவன் பக்கம்தான் இப்பொழுது 3 பெரிய ஆட்கள் இருக்கிறார்களே. 3இல் ஒருவர் இங்கு வந்து இருந்தால் கூட அவனின் பார்ட்டி மிக பிரம்மாண்டமாய் இருந்திருக்கும். மொத்த வேலன் குடும்பமும் ஈஸ்வரை புகழின் உச்சியில் வைத்து பார்த்திருப்பார்கள். அவன் சொல்லி முடித்ததுமே ஈஸ்வர் போன் சினுங்கியது. முன்பு அழைத்திருந்த அதே அசிஸ்டன்ட் தான் அழைத்தார். ஹலோ என்று அவசர அவசரமாக அழைப்பை ஏற்று பேசினான் ஈஸ்வர். எதிர்ப்புறத்தில் இருந்த நடுத்தர வயதுடையவர் அந்த பெண்ணை ஒரு முறை தயக்கமாக பார்த்தார். அவள் தலையசைக்கவும், ஈஸ்வர், நாங்க வேலன் ஃபேமிலியில இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே வித்ரா பண்ண முடிவு பண்ணிருக்கோம் என்றார். ஈஸ்வருக்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. சரவணனை வைத்து அவர்கள் இந்த முடிவு எடுத்தார்களா என்று நினைத்தான். எனக்கு புரியல, அவங்களும் இன்னைக்கு வரல, ஏன் அவங்க சரவணனை யூஸ் பண்ணாங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான். அதை தெரிஞ்சுக்க உனக்கு தகுதி இல்ல என்று கூறி அழைப்பை துண்டித்தார் அசிஸ்டன்ட். ஈஸ்வர் நடப்பதை கருத்தில் கொள்வதற்கு முன்பு மீண்டும் அவன் செல் ஒலித்தது. அது வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்பு. மிஸ்டர் வேலன், சாரி, சில காரணத்தினால வேலன் ஃபேமிலி கூட இனிமே கோஆபரேட் பண்ண முடியாது என்றார். இதை கேட்டதும் அதிர்ச்சியாக அவனின் போனை சரி பார்த்தான். சென்ற முறை அவனுக்கு நிதி உதவி வழங்கியவர்தான் அழைத்திருந்தார். பில்லியன் கணக்கில் அவர்களுடன் இணைந்து ப்ராஜெக்ட் செய்வதை பற்றி கனவு கண்டிருந்தான் என்று கர்ஜித்தான் ஈஸ்வர். அவனுக்கு காரணம் ஒன்றுமே விளங்கவில்லை. காரணமே இல்ல, முதல்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணப்போ சரவணன் ஒருத்தர் வேலன் ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் ஆகிறதா இருந்தாரு. ஆனா இப்பதான் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணது சரவணன் இல்லன்னு தெரிஞ்சது. வேலன் ஃபேமிலி சரியில்லைன்னு தோணுது. அதனால எங்களுக்கு உங்க கூட இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல என்றார். ஈஸ்வர் உறைந்து விட்டான். என்ன என்ன பிடிக்கலையா? இப்போ நடந்ததுனால இவங்க 2 பேரும் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கலையா? என்ன நடக்குதுங்க என்று பெரும் அதிர்ச்சியில் இருந்தான். இதில் அவனின் இன்னொரு இன்வெஸ்டர் தான் விளங்காமல் இருக்கிறார். அவரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். அம்மா, மெரின் கிளப்ல இருந்து வந்துட்டாங்களா என்று சிறிய குரலில் கேட்டான் ஈஸ்வர். இன்னும் இல்ல, அவங்கள வரவேற்க ரெடியாயிரு என்றார் அம்மா. சம்மதமாய் தலையசைத்தவன் சரவணன் பக்கம் திரும்பினான். சரவணா அமைதியாக சீட்டுக்கட்டை குலுக்கிக் கொண்டிருந்தான். இந்த மாதிரியான பெரிய இடத்திற்கு வந்து கார்ட்ஸ் விளையாடுகிறானே, தண்டம் என்று நினைத்துக் கொண்டான். யாராவது இந்த 2 பாட்டிலையும் பினிஷ் பண்ணா நான் அவங்க கூட விளையாடுவேன் என்று கார்ட்ஸை ஷஃபிள் செய்தபடியே கூறினான் சரவணா. ஈஸ்வர் உடன் இருந்தவர்கள் சத்தமாய் சிரித்தார்கள். இவனுங்க வேற வாங்கின காசுக்கு மேல சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க என்று நினைத்தான் சரவணா. சரியான ஆளுதான்.
பணத்தை வச்சு விளையாட போறியா? எவ்வளவு பெட் கட்ட போற என்று அங்கு இருந்தவர்கள் கேட்டார்கள். சரவணா ஒன்றும் கூறவில்லை. அமைதியாய் கார்ட்ஸை ஷஃபிள் செய்தான். திடீர் என்று ஒரு கார்டு கீழே விழுந்தது. அதை பார்த்து அனைவர் முகமும் அதிர்ச்சியில் உறைந்தது. ஈஸ்வர் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இந்த கார்டு எல்லாம் வேலன் குடும்பத்தின் கடைசி இன்வெஸ்டர் மெரின் கிளப்பை சேர்ந்தது. இது அவன் நினைத்த சாதாரண கார்டில்லை. அத்தியாயம் 195. மரமண்டை ஈஸ்வர். சரவணனை இமைக்காமல் பார்த்தான் ஈஸ்வர். சரவணன் அவன் முன்னேதான் அமர்ந்திருந்தான். அவன் நினைத்தால் அவனை என்ன வேண்டும் என்றாலும் செய்ய முடியும். ஆனால் அவனுக்கு தான் தைரியம் இல்லை. சரவணன் கையில் இருக்கும் எல்லா கார்ட்ஸையும் மெரின் கிளப்பின் கார்டு. அது எல்லாமே கோல்ட் கார்டு. ஈஸ்வருக்கு ஒன்றும் புரியவில்லை. மெரின் கிளப்பின் கோல்ட் கார்டை வைத்திருப்பவருக்கு கோஸ்ட் டவுனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் சரவணனிடம் ஒன்றுக்கும் மேலாக இருந்தது. இது எப்படி அவனிடம் என்று யோசித்தான். என்று நடுங்கிய கால்களுடன் கீழே குனிந்து அதனை எடுத்தான் ஈஸ்வர். வேலன் குடும்பத்தில் மிக உயர் பதவியில் இருப்பவன் அந்த கார்டை வேறு யாரும் எடுத்து விடுவதற்கு முன் தாம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவசரமாய் எடுத்தான். அதனை சரியாய் பார்க்க நிஜமாலே மெரின் கிளப்பின் கார்டு தான் அது. இது எப்படி சாத்தியம் என்று யோசித்தான். பாவம், அந்த கிறுக்கனுக்கு மெரின் கிளப்பே சரவணனுடையது என தெரியவில்லை. இவன் எல்லாம் என்ன வில்லனோ? இல்லாத மூளையை கசக்கி யோசித்தான் ஈஸ்வர். அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. டாப் பிசினஸ்மேன்கே இந்த மெரின் கிளப்பின் கோல்டன் கார்டு பொக்கிஷம் போன்றது. முன்பு சரவணனை அசிங்கப்படுத்த அவனின் அசிஸ்டண்டிடம் சொல்லி சரவணன் மெரின் ரிசோர்ட்டில் தங்கி இருக்கும் வில்லாவில் பிரச்சனை செய்ய அனுப்பியிருந்தான். அது சில்வர் கார்டு இருக்கும் நபர்கள் தங்கும் இடம். ஆனால் இப்பொழுது சரவணனிடம் 50க்கும் மேல் கார்டு இருக்கே. சீட்டுக்கட்டில் எத்தனை இருக்குமோ அத்தனை இருந்தது. அவனுடன் விளையாடுவோமா? எப்படி விளையாடுவது என்று பலவாறாக யோசித்தான் ஈஸ்வர். ஆனால் இதே அந்த கார்டு எல்லாம் சரவணனிற்கு சொந்தம் என்றால் அவனுக்கு அவன் முன்னே நிற்க கூட தகுதி இல்லை என்று அறிந்திருந்தான். சார், ஏன் நீங்க போய் இதை எடுக்கிறீங்க என்று அவனின் அசிஸ்டன்ட் அவசரமாய் அவனிடம் ஓடி வந்தார். நானே எடுக்கிறேன் என்று அவரின் கையை தட்டினான் ஈஸ்வர். அசிஸ்டன்ட் தான் உறைந்தார். சரவணன் சிதறவிட்ட கார்டை எடுத்தவன் எழுந்து அவனை ஏற இறங்க பார்த்தான். கார்டை அவனிடம் திருப்பி கொடுத்தவன் சரவணன் திறமையானவன் தான் என்று நினைத்தான். சரவணா, நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். உன்கிட்ட மெரின் கிளப்போட கோல்டன் கார்டு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்று கூறி அவனுடன் அமர்ந்து கார்ட்ஸை ஷஃபிள் செய்தான். ஈஸ்வர் அதில் இருக்கும் அனைத்து கார்டையும் உண்மையானது என்று அவன் நம்பவில்லை. கோஸ்ட் டவுனுக்கு 50 கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு உண்டா என்று ஆச்சரியப்பட்டான். சில நேரத்துல தகுதிக்கு மீறின விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறது நல்லதில்ல என்று கூறிய ஈஸ்வருக்கு மெரின் கிளப்பை சேர்ந்தவரை எதிர்க்க துணிவு இல்லை. இதனால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, மொத்த வேலன் குடும்பத்துக்கும் பிரச்சனை என்றான். சரவணா கதை கேட்பது போல் ஆர்வமானான். இதனால வேலன் குடும்பத்துக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை வரப்போகுது என்று கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு கேட்டான் சரவணா. சரவணாவிற்கு ஒன்றும் தெரியாது என்று அவனுக்கு தெரியும். நான் சொல்றத கேளு. இப்ப மெரின் கிளப்புக்கு கோஸ்ட் டவுன்ல நல்ல பேர் இருக்கு. முதல் முறையா கோஸ்ட் டவுன்ல இருக்கிற பிசினஸ்மேன் எல்லாரையும் அவங்க ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. இத பத்தி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஆனா யாருக்கும் இத பண்ற தைரியம் இல்ல. அதோட ஓனரை பத்தி எந்த தகவலும் இல்ல. அவரை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாவும் இருக்கு என்று கூறி சீட்டில் சாய்ந்து அமர்ந்தான் ஈஸ்வர். மேலும் இப்ப தெரிஞ்சுக்கோ, அவரை நம்மளால எதிர்க்க முடியாது. அவரு ரொம்ப பெரிய ஆள்ரா என்று பூச்சாண்டி காட்டினான் ஈஸ்வர். சரவணனுக்கு சிரிப்பாய் இருந்தது. என்ன நானே ஏண்டா எதிர்க்க போறேன், லூசு பயல என்று நினைத்து சிரித்தான். ஆனால் வெளியே ஒன்றும் சொல்லவில்லை. நீ சொல்றத பார்த்தா அவரு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு போலயே என்று ஆச்சரியமாய் கேட்பது போல் கேட்டான் சரவணா. சரவணனின் நக்கலை உணராதவன், ஆமா, நீ ஏதாவது பண்ணி வேலன் குடும்பத்துக்கு வேட்டு வச்சிடாத என்று எச்சரித்தான். அப்பொழுது அந்த இடத்திற்கு ஒருவர் வந்தார். நாராயணன் ஆர்என் ப்ராப்பர்ட்டி குரூப்பில் இருந்து வந்திருக்கிறார். கோஸ்ட் டவுனில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கிறது அவருக்கு. அதனைத் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸையும் செய்கிறார்.
டாப் பிலினியஸ் லிஸ்டில் இவரும் ஒருவர். ஆனால் மிகவும் தன்மையான மனிதர். ஈஸ்வர் அவர் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. நாராயணனை பார்க்க அவரோ வைனுடன் சரவணனை நோக்கி நடந்து வந்தார். சரவணன் முன் நிற்க ஈஸ்வர் உடனே வேகமாய் எழுந்து, மிஸ்டர் நாராயணன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வழியா உங்களை மீட் பண்ணிட்டேன் என பெரிதாய் புன்னகைத்தான். ஆனால் நாராயணன் அசையாமல் நிற்பதை கண்டதும் அவனின் புன்னகை பறந்தது. அவர் சரவணனையே பார்த்து கொண்டிருந்தார். மிஸ்டர் வேலன், நீங்க ஸ்ட்ராங்கான ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா என்று தன்மையாக கேட்டார். அதன் பின் எம்டி கிளாஸ் ஒன்றை எடுத்து அவருக்காக சரக்கை ஊற்றிக் கொண்டார். ஈஸ்வர் ஆச்சரியமாய் அதனை பார்த்தான். பணக்காரர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கான சரக்கை குடிப்பார்களா என்று அதிர்ச்சியுடன் பார்த்தான். நாராயணன் சரவணனிடம் டோஸ் செய்து ஒரே மிடரில் குடித்து விட்டார். ஈஸ்வர் திகைப்பில் நின்றான். நாராயணன் போன்ற ஒருவர் சரவணனிடம் இப்படி நடந்து கொள்கிறாரா என்று நம்ப முடியாமல் பார்த்தான். அவர் குடித்ததும் சரவணன் ஒரு நோட்புக் ஒன்றை எடுத்து லிஸ்டை பார்த்தான். அதில் 50 பெயர் இருந்தது. நாராயணன் பெயரை சரி பார்த்தவன் அவரிடம் ஒரு கோல்டன் கார்டை நீட்டினான். உங்க கார்டு. அதில் குழந்தை போல் மகிழ்ந்தார் நாராயணன். இப்பொழுது ஈஸ்வர் மேலும் அதிர்ந்தான். நடப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. சரவணன் அசட்டையாக கோல்டன் கார்டை தூக்கி கொடுத்து விட்டான். நாராயணன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். தேங்க்யூ மிஸ்டர் வேலன் என்று ஆனந்தத்தில் கூறினார். சரவணா சிரிப்புடன் சம்மதமாய் தலையசைத்தான். அங்கு இருந்த நாராயணன் வெளியேறினார். அவர் சென்ற பின் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் சரவணன் முன்பு நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வரிசையில் நின்றார்கள். அனைவரும் கையில் ஒயின் கிளாஸுடன் நின்றார்கள். மிஸ்டர் வேலன், நான் கதிர். நானும் கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண ஒரு மாசம் முன்ன. மிஸ்டர் வேலன், நான் சக்தி. மிஸ்டர் வேலன் என்று அனைவரும் அவன் முன் கூடினார்கள். இப்போ புரிந்ததா யார் மிஸ்டர் வேலன் என்பது போல் பார்த்தான் சரவணா. ஈஸ்வர் அதே இடத்தில் வேரூன்றி நின்று விட்டான். சரவணா அனைத்து கார்டையும் கொடுத்து முடிக்கும் வரை அசையாமல் இருந்தான். யாருதான் கோல்டன் கார்டு வேண்டாம் என்று கூறுவார்கள்? அது உண்மையானதுதான் என இப்பொழுது அவனுக்கு புரிந்தது. அச்சோ, நீ விளையாட எதுவுமே இல்லையே என்று கைகளை விரித்தான் சரவணா. ஈஸ்வருக்கு உடல் நடுங்கியது. அவை எல்லாமே நிஜ காடுகள். அது எப்படி அவனிடம் வந்தது என்று யோசித்தான். ஆழமாய் மூச்சிழுத்து கொண்டவன், ஒருவேளை சரவணா மெரின் கிளப்ல இருந்து வந்திருக்கானா? இல்ல சரவணா மெரின் கிளப்ல முக்கியமான ஆளா என்று மனதிலே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தான் ஈஸ்வர். சரவணா, உனக்கும் மெரின் கிளப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அவனுக்கு கைகள் எல்லாம் வேர்த்து நடுங்க ஆரம்பித்தது. ஏன், நீ என்ன நினைக்கிற என்று சிரிப்புடன் கேட்டான் சரவணா. ஈஸ்வர் உடல் நடுங்கியது. சரவணாவிற்கு குளுகுளுவென்று இருந்தது. இன்று ஈஸ்வர் 3 முக்கிய இன்வெஸ்டர்ஸை அழைத்திருந்தான். அதில் 2 இங்கு வரவில்லை. மெரின் கிளப்பில் இருந்துதான் எந்த பதிலும் வரவில்லை. ஒருவேளை சரவணன் தான் மெரின் கிளப்பின் பின்னே இருக்கிறானா என்று யோசித்தான். அது எப்படி பாசிபிள்? இவன் கிட்ட மெரின் கிளப்பா என்று மண்டையை பேய்த்து கொண்டவனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. இன்று சரவணனுக்கும் தனக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அவனுக்கு உணர்த்தி அசிங்கப்படுத்த நினைத்தான். ஆனால் சரவணன் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து விட்டான். ஈஸ்வர் அதிர்ச்சியில் இருக்க அவனிடம் அவரின் அசிஸ்டன்ட் ஓடி வந்தார். சார் சார், இப்போ மெரின் கிளப்ல இருந்து நமக்கு கால் வந்துச்சு என்று கூறினார். அப்பொழுதுதான் ஈஸ்வர் மனதில் சிறு நம்பிக்கை பிறந்தது. மெரின் கிளப் அவர்களுக்கு அழைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று நினைத்தான். இதன் மூலமாக சரவணன் யார் என்று கண்டு கொள்ளலாம் என்று நினைத்தான். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நாம சரவணனை மீட் பண்ணோமான்னு கேட்டாங்க என அசிஸ்டன்ட் கூற ஈஸ்வர் தலையில் இடி இறங்கியது போல் உணர்ந்தான். சரவணன் கொண்டு வந்த எல்லா கார்டும் உண்மையான மெரின் கிளப்பின் கோல்டன் கார்டு. அந்த மக்கள் சரவணாவிற்கு காட்டிய மரியாதை இதுவரை வேலன் குடும்பத்தினர் மீது காட்டியதில்லை. ஈஸ்வர் அதீத அதிர்ச்சியில் இருந்தான். ரத்னம் தான் சார் கால் பண்ணாரு என்றார் அசிஸ்டன்ட். ஈஸ்வர் ரத்தினத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். அவரே நேரடியாக இவர்களுக்கு அழைத்து சரவணனை பற்றி கூறியிருக்கிறார் என்றால் ஈஸ்வரின் பிடி சரவணன் கையில்தான் இருக்கிறது. மூவரில் சரவணன் ஒருவன் என்று இப்பொழுதுதான் மரமண்டைக்கு உரைத்தது. உடனே அங்கு மீதம் இருந்த ஒயினை வேகமாக எடுத்தவன், சரவணா,
இது உனக்காக என்று பயத்தில் கூறினான் ஈஸ்வர். அதில் லேசாய் சிரித்தவன், இதத்தான தாரிகாவை குடிக்க சொன்ன என்று கேட்டான் சரவணா. அத்தியாயம் 196. ஈஸ்வரின் கதறல். ஈஸ்வர் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சரவணனின் ஆட்டிடியூட் பார்க்கும்போது இன்னும் நடுக்கமாக இருந்தது. போதாததுக்கு அவனுக்கு மனதிற்குள் ஒவ்வொரு யோசனை வேறு எழுந்து கொண்டே இருந்தது. வேலன் குடும்பத்தின் கம்பேக் மெரைன் கிளப்பை நம்பிதான் இருந்தது. அதனால் சரவணன் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் மெரைன் கிளப்புடன் தொடர்புடையவனாக இருந்தால் மொத்த வேலன் குடும்பமும் அவனுக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். ஈஸ்வருக்கு சரவணன் மெரைன் கிளப்பில் ஏதோ ஒரு முக்கியமான போஸ்டில் இருப்பானோ என்ற சந்தேகம் எழுந்தது. காடை பங்கிடுபவனுக்கு என்ன போஸ்டிங் இருக்கும் என்று யோசித்தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவனால் சரவணனை எதிர்த்து நிற்க முடியாது என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது. போதாததற்கு சற்று நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் தாரிகாவை சீண்ட பார்த்தான். அதை எல்லாத்தையும் நினைக்கும் போது அவனையே அவனுக்கு அடிக்க வேண்டும் போல இருந்தது. சரவணன் கேட்டதுக்கு ஈஸ்வர் உடனே, ஐயோ சரவணா, அது சும்மா காமெடிக்கு சொன்ன என்று மழுப்பினான். சரவணனோ அவனை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஈஸ்வர் தலையை குனிந்து கொண்டு பல்லை கடித்தான். பின் மெதுவாக திரும்பி பார்க்க அங்கே அவனது அம்மா குளத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு யாருடனோ கால் பேசிக் கொண்டிருந்தார். அவர் ஃபாரினில் இருந்து இன்வெஸ்ட் பண்ண இருந்தவர்கள். எதுக்காக கடைசி நேரத்தில் மனதை மாற்றிக்கொண்டார்கள் என கேட்டுக் கொண்டிருந்தார். அதுக்காக அவர்கள் சொன்ன பதில் சரவணன் என்பதுதான். ஈஸ்வரன் அப்பாவுக்கோ மின்னல் தாக்கியது போல இருந்தது. அவர் எத்தனையோ வருடங்களாக கோஸ்டோன் புரோவின்ஸில் வசித்து வருகிறார். ஆனால் ஒரு தடவையாவது இப்படி ஒருத்தனுக்காக மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இல்லாமல் செய்ததாக கேள்விப்பட்டதில்லை. அதை நினைக்கும் போது அவருக்கு இன்னும் வெறி ஏறியது. ஓ, அப்ப நீங்க இனிமே வேலன் ஃபேமிலி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா என்று மிகவும் அகங்காரத்துடன் கேட்டார். ஆமா, அப்படிதான் சொல்றோம். ஒரு ப்ராஜெக்டுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றது ப்ராஜெக்ட மட்டும் பார்த்து இல்ல, அதுல யார் யார் இருக்காங்கங்கறத பார்த்தும் தான். சில பேரு நல்ல ப்ராஜெக்டையும் மொக்க பண்ணிடுவாங்க. அதுவே இன்னும் சில பேரு மொக்க ப்ராஜெக்டையும் சூப்பரா பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியட்டும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ ஏதோ நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ரா பண்ண கூட உங்களோட பர்மிஷன் வேணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்டான். மறுமுனையில் இருந்தவன் அவனது குரலிலும் கடுமை நன்றாக தெரிந்தது. ஈஸ்வர் அவன் உட்கார்ந்து இருந்த இடத்தில் அசையாமல் இருந்தான். திடீர் என்று அங்கே இருந்த மிகவும் ஸ்ட்ராங்கான சரக்கை எடுத்து ஒரே மிடரில் குடித்து முடித்தான். அவனை சுற்றி இருந்த மற்ற வேலன் குடும்பத்தினர் அவனை ஒரு மரியாதையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுக்கு முன்னாடி அவனது செயல்களை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்று அவனை வெறுத்தார்கள். அவனது தேவைக்காக ஒருத்தனின் காலை பிடிக்க கூட தயங்காதவன் என அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஈஸ்வர் அடுத்த பக்கத்தில் இருந்து இன்னும் ஒரு பாட்டிலை திறந்து சரவணனின் பக்கம் நீட்டினான். சரவணா, இது உனக்கு என்று கூறினான். அதை கேட்டதும் சரவணன், இல்ல, உனக்கு என் கூட சேர்ந்து குடிக்கக்கூடிய தகுதி இல்ல என்று முகத்தில் அடித்தது போல சொன்னான். ஈஸ்வருக்கோ திக்கென்று இருந்தது. சரவணன் மெதுவாக ஈஸ்வருக்கு பக்கத்தில் மிகவும் சங்கடத்துடன் நின்று கொண்டிருந்த தாரிகாவை பார்த்தான். அவளுக்கு அங்கே நிற்பதே பெரும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவளுக்கு வேறு எந்த ஒரு வழியும் தெரியவில்லை. சரவணனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நிவியும் பலத்த யோசனையுடன் இருந்தாள். அவளுக்கு சரவணனுக்கும் மெரைன் கிளப்புக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் சந்தேகமாக இருந்தது. அவளுக்கும் சரவணனுக்கும் இடையில் ஒரு பெரும் கேப் வந்துவிட்டதாக உணர்ந்தாள். மெரைன் கிளப்பின் கோல்டன் கார்டு பங்கிடுவது ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் ஸ்போக் பர்சனாக இருப்பதற்கு சமம். மெரைன் கிளப்பின் கோல்டன் கார்டு அவளுக்கு கிடைத்தாலும் அவளது ஸ்டேட்டஸ் மொத்தமாக உயர்ந்துவிடும் என அவளுக்கும் தெரியும். எல்லாத்தையும் யோசித்துக் கொண்டு இருந்தவள் ஒரு பெரும் மூச்சு விட்டாள். இத்தனை ஆற்றலும் சக்தியும் இருப்பவன் அவளை காதலிக்க மாட்டான் என நினைத்தாள். அவனது கண்கள்தான் எப்போதும் தாரிகாவையே சுற்றி கொண்டிருக்கிறதே என்று யோசித்தாள். அதை நினைக்கும் போது அவளது மனம் சிறிது சங்கடப்படுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று தாரிகாவை பார்த்து கேட்டான் சரவணன். தாரிகா அதை கேட்டதும் மேல் உதட்டை கீழ்பல்லால் கடித்துக் கொண்டு வேறு பக்கம் பார்த்தாள்.
அவளது பாவனை மிகவும் கியூட்டாக இருந்தது. உனக்கு இன்னும் என்ன தெரியாதா? தெரியும் என்று அவனது கண்ணை பார்க்காமல் சொன்னாள். ஏதோ தப்பு செய்து மாட்டிக்கொண்ட குழந்தை போல இருந்தாள் தாரிகா. ஓ, தெரியுமா? அப்போ நான் யாரு? முட்டா பையன் என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டாள். அதை கேட்டதும் சரவணன் திடுக்கிட்டான். 2 பேரும் இப்படி பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த நிவேதிதா அங்கே இருந்து போக பார்த்தாள். உன்னால இந்த சிச்சுவேஷனை தனியாவே சமாளிக்க முடியுமா தானே இருக்கு? அப்புறம் எதுக்கு என்னையும் எடுத்துட்டு வந்த? என்ன ஷோ அப் பண்றியா? நிவேதிதா கேட்கவும் தாரிகா பார்வையை அவள் பக்கம் திருப்பினாள். அவள் ஒரு பிளாக் பாடி கவுன் போட்டுக் கொண்டிருந்தாள். அதனால் அவளது அங்க அவயங்களின் அளவு பக்காவாக தெரிந்து கொண்டிருந்தது. அவள் தாரிகாவை விட 2 வயது மூத்தவள். அதனால் அவளது அழகு இன்னும் கொஞ்சம் பொலிப்பாக இருந்தது. எப்படி வைன் போக போக தரம் கூடுமோ அதே போலதான் இருந்தது நிவேதிதாவின் அழகும். தாரிகாவுக்கு அவளை பார்த்ததும் யார் அது என கேட்காமல் இருக்க முடியவில்லை. சரவணன் அதுக்கு பதில் சொல்ல வாயை திறந்தான். ஆனால் அதற்கிடையில் நிவேதிதாவே, ஹனி, நான் முதல்ல வீட்டுக்கு போறேன், நீ ரொம்ப லேட் ஆகாம வந்து சேரு. கண்ட பொண்ணு கூடலாம் சுத்திட்டு இருக்காத, நானே ரெடியா இருக்கேன் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு நாக்கை வெளியே போட்டு கண்ணடித்தாள். சரவணன் மூச்சடைத்து போய் நின்றான். நிவேதிதா வேண்டுமென்றே செய்கிறாள் என அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அவன் அப்படியே மெதுவாக தாரிகாவை பார்த்தான். அவளோ விட்டால் அவனை கொலையே செய்து விடுவாள் போல பார்த்து கொண்டிருந்தாள். சரவணன் அவளை சமாளிக்க பார்த்தான். அப்போது திடீர் என்று நிவேதிதா மீண்டும், அப்புறம் வரும்போது அத வாங்கிட்டு வர மறந்துடாத என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவளுக்கு தனது செய்கை மிகவும் சிறப்பாக இருந்தது என திருப்தியாக இருந்தது. தன்னையே மெச்சிக்கொண்டு சிரித்துக் கொண்டே சென்றாள். தாரிகாவுக்கு மயக்கம் வரும் அளவுக்கு வெறுப்பாகியது. உடனே கையில் இருந்த அத்தனையையும் கீழே போட்டாள். எதையும் யோசிக்காமல் அங்கே இருந்து வெளியேறினாள். வாசலில் ஏராளமான கூட்டம் இருந்தது. ஏதோ கான்சர்ட் போல இருந்தது. தாரிகா எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே போனாள். சரவணனும் அவளுக்கு பின்னாலே போய் கஷ்டப்பட்டு அவளை கண்டுபிடித்தான். தாரிகா, உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எவ்வளவு நாளா நான் கோமால இருந்தேன். எதுக்கு கேக்குற? இப்ப எங்க இருந்து இந்த கேள்வி வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. உனக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? தாரிகாவுக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. நிவேதிதா சரவணனை பார்த்த பார்வை அவளுக்கு சரியாகவே தோணவில்லை. சரவணாவுக்கு ஏதோ ஒன்று என்ற போது அவள் துடித்த விதத்தை பார்க்கும் போது அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. மேடம், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே என்று நிவேதிதாவை பார்த்து கேட்டாள் லைலா. ஓ, சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா? ஆமா மேடம், பார்த்தாலே தெரியுது. ஒருவேளை நீங்க விரும்புற ஆளு என்று இழுத்தாள். அதை கேட்டதும் அவளை கிள்ளினாள் நிவேதிதா. நீயும் உன் கற்பனையும். நானே எப்படி குமார் குடும்பத்து பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, சரவணன் பவர்ஃபுல்லான பணக்காரன். இப்ப அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வேற முடிச்சிட்டா. அதுதான் கொஞ்சம் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு வரேன். நல்லாவே போய் பேசுறீங்க. நிவேதிதாவை பற்றி லைலாவுக்கு நன்றாகவே தெரியும். எந்த ஒரு ஆணும் அவளை கவர்ந்ததில்லை. ஆனால் சரவணனால் அவளுக்குள் ஒரு குட்டி மாற்றம் ஏற்பட்டிருப்பது லைலா அறிந்த விஷயம்தான். ஈஸ்வரின் அம்மா கால் கட்டானதும் திரும்ப வந்தார். வைஷ்ணவி ஆதித்யா ஒரு பெரும் மர்ச்சன்டாக இருந்தவர். அவர் ஆரம்பத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருந்தவர். ஹவுசிங் விலை வானை தொடும் அளவுக்கு உயரவும் ஆதித்யா ஃபேமிலி ரியல் எஸ்டேட்டுக்கு இறங்கினார்கள். அத்துடன் அவர்களது அந்தஸ்தும் உயர்ந்தது. வைஷ்ணவி தனது இடத்துக்கு திரும்பியதும் சரக்கு வாசம் கப் என்று அடித்தது. உடனே சுற்றும் பார்க்க தரையில் 5 ஸ்ட்ராங்கான சரக்கு பாட்டில் இருந்தது. இந்த இடத்துல யார் இத குடிச்சது? அந்த பாட்டில் அவரது பார்வையில் மிகவும் சீப்பானது. ஈஸ்வர் எங்க என்று மீண்டும் கேட்டார். அசிஸ்டன்ட் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தான். அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஈஸ்வரின் முகத்தை பார்த்து பேசுவது அவனது அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான். அவனிடம் இருக்கும் எந்த ஒரு திறமையும் அவனை குடும்பத்தில் பெரிய ஒரு ஆளாக மாற்றக்கூடியதாக இருக்கவில்லை. வைஷ்ணவியின் பார்வையை பார்த்ததும் பயந்த அசிஸ்டன்ட், அவரு அங்க இருக்காரு என்று நடுங்கிக் கொண்டே சொன்னான். வைஷ்ணவி அவன் காட்டிய திசையில் பார்த்தாள். சிறிது தூரத்தில் ஈஸ்வர் சரவணனின் காலை பிடித்துக் கொண்டு இருந்தான்.
அவனை போக விடாமல் தடுத்து கொண்டிருந்தான். சரவணா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். சரவணனோ அதை ஜிவி மியூசிக் கேட்பது போல ரசித்துக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 197. கிளப் ஹால். ஈஸ்வர் சரவணனின் காலை பிடித்துக் கொண்டிருப்பதை கண்ட வைஷ்ணவி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். விருந்து பாட்டியின் பிறந்த நாளுக்கு முன்னைய நாள்தான் நடந்து கொண்டிருந்தது. அதனால் பல மீடியாக்கள் அங்கே வந்திருந்தன. அத்தனை பேருக்கு முன்னாடி தனது மகன் செய்து கொண்டிருக்கும் வேலையை பார்த்து அவருக்கு உடம்பெல்லாம் அரித்தது. வேலன் குடும்பத்தை மொத்த மீடியாவுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தான். எல்லாத்துக்கும் மேல் சரவணன் ஈஸ்வர் காலை பிடித்து கெஞ்சியும் கூட அவனை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. காதலிதான் முக்கியம், காதல்தான் முக்கியம் என உடனே தாரிகாவுக்கு பின்னால் ஓடினான். அதை பார்த்த ஈஸ்வரி, முட்டா பய என சரவணனை திட்டிவிட்டு உடனே ஈஸ்வரிடம் ஓடினார். வாசலில் நின்று கொண்டிருந்த ஈஸ்வரோ நன்றாக குடித்துவிட்டு வாமிட் எடுத்துவிட்ட நிலையில் இருந்தான். அதை பார்த்த வைஷ்ணவி இன்னும் டென்ஷன் ஆனார். ஹே, என்னாச்சு உனக்கு என்று பதட்டத்துடன் கேட்டார். ஈஸ்வர் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. உடனே அப்படியே வயிற்றில் இருந்த எல்லாத்தையும் வாமிட் எடுத்தான். என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி இருக்க என ஈஸ்வரிடம் கேட்டார். வைஷ்ணவிக்கு தனது மகன் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. இந்த 3 கொலாபரேஷனையும் அவரேதான் ஆரம்பித்து பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் கூட செய்தார். நாளை நடக்கவிருக்கும் பர்த்டே பார்ட்டியில் மற்ற ஃபேமிலி எல்லாத்தையும் நன்றாக கவர வேண்டும் என நினைத்திருந்தார். ஆனால் இப்படி 3 கொலாபரேஷனும் கவுந்தரும் என அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு மிகவும் பிபி ஏத்தியது என்னவென்றால் எல்லோரும் சரி என ஒத்துக்கொண்டு இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டதுதான். ஒரு கால் பேசிவிட்டு வந்தவருக்கு இடையில் என்னதான் நடந்தது என யோசித்தார். ஈஸ்வர் வாமிட் எடுத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அவனது கையும் அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ஈஸ்வரி உடனே அவனை கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டார். அப்போது அவர் ஈஸ்வர் முழுமையாக தனது பலத்தை இழந்திருப்பதை உணர்ந்தார். அம்மா, மரைன் கிளப்பும் கூட நம்ம கூட கோஆபரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரவணனோட அடையாளம் நினைச்சு பார்க்க முடியாதபடி இருக்குமா. முதல்ல சரவணனை பாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுங்க என்று முணங்கும் குரலில் சொல்லி முடித்தான். என்னதான் அவன் போதையில் இருந்தாலும் கூட அவன் சொன்னது சரியாக தான் இருந்தது. அவன் இதுவரை கண்டிருக்கும் சரவணன் அவனது உண்மையான அவதாரம் இல்லை என ஈஸ்வரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இத்தனை நேரமும் ஈஸ்வரன் கையை பிடித்துக் கொண்டிருந்தார் வைஷ்ணவி. அவருக்கு அவனது கை சூடாகிக் கொண்டு வருவது தெரிந்தது. கூடவே அவனும் ஏதோ ஒரு வழியில் துடித்துக் கொண்டு இருப்பது புரிந்தது. அவர் உடனே அவனை பார்த்து, உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்று கேட்டார். அவனும் மெதுவாக தலையை ஆட்டினான். ஆமாமா, ரொம்ப வலிக்குது கையு, என்னாச்சுன்னு தெரியல, ஆனா ரொம்ப வலிக்குது என்று வலியுடனே முழங்கினான். அவனது கண்ணில் இருந்து கண்ணீரும் வந்து கொண்டிருந்தது. இத்தனை வலி இருந்தும் அவன் அதிர்ச்சியில் இருந்ததால் அவனுக்கு வலி பெரிதாக ஃபீல் ஆகவில்லை. இப்போதுதான் முழுதாக உணர்ந்தான். யார் இத பண்ணுது? வைஷ்ணவி கோபத்துடன் கேட்டார். ஆனால் அவருக்கு கேட்டதுமே கண்டிப்பாக சரவணன் தான் பண்ணி இருப்பான் என புரிந்துவிட்டது. ஆனால் ஈஸ்வரனை சுற்றி இத்தனை பேர் இருந்த நேரத்தில் எப்படி செய்திருப்பான் என்றுதான் புரியவில்லை. கொஞ்சம் பொறு, உடனே போய் டாக்டர் பார்க்கலாம். அவன் இனிமே என்னதான் ட்ரை பண்றான்னு நானும் பாக்குறேன். இந்த கோஸ்ட் டவுன் ப்ரொவின்ஸ்ல நம்மள யாராலையும் எதிர்த்து நிக்க முடியாது என்று சொன்னார். பின் ஈஸ்வரின் அசிஸ்டண்டிடம், உடனே இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ என்று ஆர்டர் போட்டார். ஈஸ்வரோ பயத்திலும் அதிர்ச்சியிலும் ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான். அவனுக்கு தோத்து போவதை பற்றி யோசித்தாலே ஈரக்குலை நடுங்கியது. தாரிகா சரவணனிடம் நிவேதிதா யார் என்று கடும் கோபத்துடன் கேட்டாள். தாரிகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவ வேணும்னே கொளுத்தி போட்டுட்டு போறா. நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. தாரிகா அதை கேட்டதும் இடதும் வலதுமாக தலையை ஆட்டினாள். பின் வேகமாக சென்று ஒரு டாக்ஸியில் ஏறினாள். ஏறியதும் சரவணனை உற்று பார்த்தாள். அந்த பார்வை, ஃபாலோ பண்ணின கொன்றுவ பாத்துக்கோ என சொல்வது போல இருந்தது. ஆனால் சரவணன் அதுக்கெல்லாம் அசைபவனா இல்லையே. உடனே இன்னும் ஒரு டாக்ஸியில் ஏறி அவளை ஃபாலோ பண்ணினான். தாரிகா நேராக வெற்றியும் லட்சுமியும் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றாள்.
அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே தங்கி இருந்தார்கள். தாரிகா இருந்த இருப்பில் திடீர் என்று போனதில் 2 பேரும் பதறிப்போய் இருந்தார்கள். ஆனால் சரவணன் சொல்லிவிட்டதால் எப்படியாவது அவன் பார்த்துக் கொள்வான் என கொஞ்சம் நம்பினார்கள். அவள் திரும்பி வந்ததை பார்த்த லட்சுமிக்கு அப்போதுதான் உயிர் வந்தது போல் இருந்தது. தாரிகா, எங்க போன நீ என்று அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டு கேட்டார் லட்சுமி. தாரிகா அவரது கையை லேசாக எடுத்து விட்டாள். எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் திரும்பி பார்த்தாள். அவள் நினைத்தது போல சரவணன் அவளை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து சேர்ந்திருந்தான். அவன் ஓடிக்கொண்டு வந்ததை பார்த்ததும் லட்சுமிக்கு சில விஷயங்கள் சொல்லாமலே புரிந்தது. ஏய், எதுக்கு எங்களை இப்படி பயமுறுத்துற? உனக்கு என்ன அவ்வளவு நெஞ்செழுத்தம்? எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படி ஓடி போன? அது எவ்வளவு டேஞ்சர்னு உனக்கு தெரியும் தானே? முதல்ல நீ எப்படி இருக்கன்னு மறுபடியும் செக் பண்ணி பாக்கணும். டாக்டர் வர சொல்ற இரு என்று திட்டிக் கொண்டே போனார். மா, ஒன்னும் தேவையில்லமா, நான் நல்லா தான் இருக்கேன். சரவணன் அவள் சொன்னதை கேட்டதும் நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன் என சொல்லிக் கொண்டே உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் லட்சுமி உடனே ஓடிப்போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தார். தாரிகா சரவணனை சுட்டெரிக்கும் பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை பார்க்க பார்க்க கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியவில்லை. எப்போதும் அவனிடம் இருந்து தள்ளி இருக்கவே ஆசைப்படும் நிவேதிதா இன்று இப்படி ஒன்றை சொல்வாள் என அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அவளுக்கு அவனை எப்படி சீண்ட வேண்டும் என நன்றாகவே தெரிந்திருந்தது. அவன் தலைமுடியை கோதிவிட்டு தாரிகாவை பார்த்தான். தாரிகா, நீ எதுக்காக பிங்க் விழாக்கு போக நினைச்சேன்னு எனக்கு இப்ப தெரியணும் என்று கொஞ்சம் கராராகவே கேட்டான். ஃபேமஸ் ஆக வேண்டும் என்ற காரணத்துக்காக அவள் போயிருக்க மாட்டாள் என அவனுக்கு நன்றாக தெரியும். நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நான் இப்ப ரெஸ்ட் எடுக்க போறேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு என்றாள் வெடுக்கென்று. சொல்லிவிட்டு ஒரு பிளாங்கெட்டை எடுத்து போர்த்தி கொண்டு சோஃபாவிலேயே படுத்துக் கொண்டாள். அதை பார்த்த சரவணனுக்கு அவள் டயர்டாக இருப்பாள் என புரிந்தது. சரி, இப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான். ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் சரவணன் ரத்தினத்திற்கு கால் எடுத்தான். தாரிகாவின் விஷயத்தோடு சேர்த்து ரத்தினம் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை பற்றி விசாரிப்பதும் தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஈஸ்வர் விடாமல் வாமிட் எடுத்துக் கொண்டிருந்தான். டாக்டரிடம் போய் வந்து விட்டார்கள். மாத்திரை குடித்தால் அதுவும் சேர்ந்து வந்து கொண்டிருந்தது. அவன் சரியாகவே சில நேரம் எடுத்தது. ஈஸ்வர், என்ன நடந்ததுன்னு என்கிட்ட முழுசா சொல்லு என்று கேட்டார் வைஷ்ணவி. அவர் கால் பேச போய் இருந்ததால் நடந்தது எல்லாம் அரசல் புரசலாகத்தான் அவருக்கு தெரியுமாக இருந்தது. ஆரம்பத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆட்கள் அந்த விருந்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சரவணன் போனதற்கு பிறகு 50 பேர் தான் எஞ்சி இருந்தார்கள். வைஷ்ணவி ஈஸ்வரையே பார்த்து கொண்டிருந்தார். சரவணா மெரைன் கிளப்போட ஆளு என்று அகல விரிந்த கண்களுடன் சொன்னான் ஈஸ்வர். அதை கேட்டதும் வைஷ்ணவி இன்னும் ஷாக் ஆனாள். என்னது, மெரைன் கிளப் ஆளா? இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு மெரைன் கிளப்ல இருக்கிற கோஸ்டவுன் ப்ரொவின்ஸ் ஆளுங்க எல்லாரையும் போல தெரியும். அவரால் அதை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. அப்போ உங்களுக்கு தெரியாமலும் ஒருத்தன் இருக்கான் போல? இல்ல, அதுக்கு வாய்ப்பில்ல. எனக்கு எல்லாரையும் போல தெரியும். ஏன், ரத்தினத்தை கூட தெரியும். ஒருவேளை சரவணன் காட் பகிர மட்டும்தான் வந்தானோ? வைஷ்ணவி சொன்னதை யோசித்து பார்த்தான் ஈஸ்வர். அப்படியாக இருந்தால் ஏன் எல்லோரும் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தான். அப்போது திடீர் என்று அவன், அம்மா, எதுக்கு சரவணனையும் அவனோட அப்பாவையும் வேலன் ஃபேமிலி இவ்ளோ இருக்குது என்று கேட்டான். அதை கேட்டதும் வைஷ்ணவியின் முகம் கருத்து கொண்டு போனது. நான் உன்கிட்ட ஏற்கனவே இத பத்தி கேட்காதன்னு சொல்லியிருக்கேன். அவனோட அப்பா செஞ்ச வேலையில மொத்த வேலன் குடும்பமும் தலைமறைவா இருக்க வேண்டி வந்துச்சு. உன் பாட்டியோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு வேலன் குடும்பத்துக்கு கம்பேக் கொடுக்க நினைச்சது, அவ்வளவுதான். ஆனா அதுலயும் இந்த 2 பேரும் மூக்க நுடைச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது? இன்னைக்கு வந்த எல்லாரும் உண்மையா சரவணன் பக்கம் தான் சொன்னா நமக்கு அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்று சொன்னான் ஈஸ்வர். நீ கவலைப்படாத, இத நான் பாத்துக்கிறேன் என்று மீண்டும் உறுதியுடன் சொன்னாள் வைஷ்ணவி. அவர் தனக்குள் சில திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தார். அத்தியாயம் 198. யாருமில்லா தனி அறையில்.
வைஷ்ணவி ஈஸ்வருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஈஸ்வரின் அசிஸ்டன்ட் கையில் போனுடன் ஓடிக்கொண்டு வந்தான். வைஷ்ணவி கண்ணாலேயே யார் என கேட்டார். அசிஸ்டன்ட் டாக்டர் என்பதாக பதில் சொன்னான். ஹலோ மேடம், ஈஸ்வரோட வலது கை பிராக்சர் பத்தி சொல்லதான் நான் கால் பண்ணேன். வலது கையோட எலும்பு ரொம்ப நொறுங்கி போயிருக்கு. இத பண்ண ஆளு ரொம்ப பக்கா ப்ரொஃபஷனலா பண்ணிருக்கான் மேடம். அது சரி பண்ண எந்த வழியும் இல்ல. இப்போதைக்கு வழி தெரியாம இருக்க அனஸ்தீசியா தான் கொடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோட பவரும் போயிடும். அதுக்கப்புறம் எப்படியும் வலி ஜாஸ்தியா இருக்கும். அதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே சொல்லி டென்ஷன் ஆக்காம நேரம் வரும்போது சொல்லலாம்னு இருந்தேன். நீங்க தான் மேடம் அவர் அமைதிப்படுத்தணும் என்று சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு காலை கட் செய்தார். வைஷ்ணவிக்கு இதை கேட்டதும் பக்கென்று இருந்தது. சரவணன் இதுக்கென்றே யாராவது ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்திருப்பானோ என்று யோசித்தார். அப்போது அவரது அசிஸ்டன்ட் வேர்த்து விறுவிறுக்க ஓடிக்கொண்டு வந்தான். மேடம் மேடம், நான் அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேரு ஜஸ்டின். நிறைய இடத்துல அடிபட்டு இருக்கிற பேர் தான் மேடம். அவன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன். முன்னாடி ஃபாரின் எல்லாம் போய் பல கொலை பண்ணி ஏராளமான எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கான் மேடம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கண்டிப்பா நம்ம அவனை ஏதாவது செய்யணும் மேடம். அவன் சொன்னதை கேட்டதும் வைஷ்ணவியின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. சரவணன் ரத்தினத்துக்கு கால் எடுத்துக் கொண்டிருந்தான். ஹலோ ரத்னம், மித்ராவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? பாஸ், அந்த சிறுவர் ஆசிரமத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அது உண்மையாவே தெரசா சேரிட்டி பேர்ல இருக்கிற ஆசிரமம் தான். ஆசிரமத்தோட பேரு ப்ளூ ஸ்கை. அது ஒரு ப்ராஜெக்ட். தெரசா சேரிட்டி எப்பவுமே இந்த ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அந்த சேரிட்டி ஏழைங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஃபாரின் பணக்காரங்களுக்கு காசை மாத்தவும் உதவி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்த காசை ஒரு அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த ஆர்ஃபனேட் ப்ராஜெக்ட் நாடு முழுக்க இருக்கு சார். நாடு முழுக்க 300க்கும் மேல பிரைமரி ஸ்கூல் ஆர்ஃபனேஜ் எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க என்று விசாரித்த வரைக்கும் சொல்லி முடித்தார். ஆரம்பத்தில் இருந்து ரத்தினத்துக்கு இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருந்தது. இந்த ப்ளூ ஸ்கை ப்ராஜெக்ட் தான் தெரசா சேரிட்டியின் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் என்பதால் அதில் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒருத்தரை பற்றி முழுமையாக விசாரித்து தெரிந்து கொள்வது ஒன்றும் கஷ்டமான வேலையாக இருக்காது. ஆனால் இங்க ரத்தினமே இறங்கி விசாரித்தும் அதுக்கு மேல் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ரத்தினம் மேலும் தொடர்ந்தார். அப்புறம் அன்னைக்கு நடந்த தெரசா சேரிட்டி பார்ட்டில அவங்க ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களை பத்தி பப்ளிக்ல சொல்ல இருந்திருக்காங்க. மித்ரா கூட அதே ஆசிரமம் தான். அவதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். அன்றைய பார்ட்டியில் சரவணன் வந்து விட்டதால் தான் பார்ட்டி இடையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது. அதனாலே மித்ராவும் வரவில்லை. சார், நான் ஆசிரமத்து டைரக்டர் கிட்ட நேரா போய் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா? சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் சொல்லுங்க ரத்னம், என்னாச்சு? அது அவருக்கு மித்ரான்னு யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு சார். உண்மையை சொல்லணும்னா அவர் வேணும்னு தான் அப்படி சொல்லிருக்காரு. என்னால தெரசா சேரிட்டில இருந்து மித்ரா பத்தின எந்த ஒரு தகவலையும் எடுத்துக்க முடியாம இருக்கு. இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அவங்க எல்லாத்தையும் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மித்ரா பத்தின எல்லா டீடைல்ஸும் அழிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஆர்ஃபனேஜ் பத்தின டீடைல்ஸும் தான். ஆனா என்னால மித்ரா அந்த ஆசிரமத்துல தான் இருந்தான்னு உறுதியா சொல்ல முடியும். சரவணனுக்கு ரத்தினத்தின் விசாரணையின் மேல் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை. அவனுக்கும் எல்லாத்தையும் கேட்டு வியப்பாக தான் இருந்தது. விசாரிப்பார்கள் என்று தெரிந்துதான் டீடைல்களை அழித்திருப்பார்கள் என்று யோசித்தான். ஆனால் அப்படி அழிப்பதாக இருந்திருந்தால் முதலில் ஃபாரின் லேண்டரிங் டீடைலை தான் அழித்திருக்க வேண்டும் என்று யோசித்தான். சரி, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், நான் ஜோஷ் கிட்டயும் ஹெல்ப் கேட்டிருக்கேன். லீகலா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா அடுத்த வழியை தான் ட்ரை பண்ணணும். சரி என்ன சொன்ன சரவணன் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டான். ஃபாரினில் இருந்து வேலன் குடும்பத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தது அவனது அப்பாதான் என்றும் உள்நாட்டில் இருந்து செய்தது யாரேனும் கண்டுபிடிக்க இன்னும் சில நாள் எடுக்கும் என்றும் சொன்னார் ரத்தினம். சரவணன் காலை கட் பண்ணி விட்டு வானத்து நட்சத்திரங்களை பார்த்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அங்கே வந்தாள் அபி. தாரிகாவை பார்க்க வந்திருந்தாள். அங்கே போய்விட்டு திரும்ப போகும் வழியில்தான் சரவணனை கண்டாள். ஒருத்தன் பவரோடு உச்சத்துக்கு போக போக அவனோட வாழ்க்கையும் கஷ்டமாகிட்டே போகுது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணன். அதனால்தான் அவனது அப்பாவும் தனியாக சென்றிருப்பார் என்று புரிந்து கொண்டான். அவனுக்கு அபி வந்தது தெரிந்தது. இருந்தாலும் 2 பேரும் சிறிது நேரத்துக்கு பேசிக் கொள்ளவில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உன்னால தாரிகாவை பார்க்க முடியாம தான் இருக்கும் என்று அமைதியை கலைத்து சொன்னாள் அபி. அது சரவணனுக்கே தெரியும் தான்.
தாரிகா இப்போது அவனை பார்க்க விரும்ப மாட்டாள் என்று அவன் லேசாக தலையை மட்டும் ஆட்டினான். சரி, ரொம்ப நேரமா வெளியிலே நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு நீ எப்படியும் ரொம்ப டயர்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். வா, என் ரூமுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு. சரவணனுக்கும் இப்போது ரெஸ்ட் தேவைப்பட்டது. அதனால் ஏதும் பேசாமல் அவளுக்கு பின்னால் சென்றான். அவன் போன தடவை இங்கே வந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போதும் இருந்தது. சரவணன் இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே, அபி, இப்பதான் அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியாயிடுச்சுல, அப்புறமும் எதுக்கு இன்னும் இங்கேயே இருந்துகிட்டு இருக்க என்று கேட்டான். அதுதான் அன்னைக்கே சொன்னேனே, காசு சேவ் பண்ணதான். அபியின் பதில் சரவணனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சரவணன் அப்படியே காலேஜ் நேரத்தில் இருந்த அபியை நினைத்து பார்த்தான். அவள் அப்போதெல்லாம் ரொம்ப ஃபேஷன் பிரியையாக இருந்தாள். எல்லோரையும் கவரும் விதமாக தான் நடந்து கொள்வாள். கூடவே அவளிடம் இருக்கும் எல்லாமே பிராண்டாக தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணினாள். இப்பொழுது அந்த அபியின் ஒரு தடயமாவது இவளிடம் இருக்கவில்லை. பிராண்டட் பொருட்களால் நிறைந்திருந்த அவளது பெரிய ரூம் இப்போது ஒரு சிறிய ரூமாக மாறி இருந்தது. கூடவே அது முழுக்க இப்போது புக்ஸ் தான் நிறைந்திருந்தது. எல்லாத்தையும் பார்த்த சரவணனுக்கு ஒரு விஷயம் தோன்றியது. அபி, நீ பேசாம போய் மெரைன் ரிசார்ட்ல தங்கிக்கோ. நான் அதிகமா அங்க போக மாட்டேன், அதனால இடமே காஞ்சு போயிருக்கு. நீ இருந்தா அந்த இடம் கொஞ்சம் உயிரோட்டமா இருந்த மாதிரியும் இருக்கும், உனக்கும் ஒரு நல்ல இடம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட அபிக்கு தனது காதுகளையே நம்ப முடியவில்லை. அங்கே போய் தங்குவது அந்த ரிசார்ட்டுக்கே ஓனர் ஆவது போல் இருந்தது. என்ன சார், சிம்பத்தியா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. சர்வன்ட்ட வச்சு இடத்த கிளீன் பண்றது நஷ்டம். அதான் இடத்த உன்கிட்ட கொடுத்தா நீயே கிளீன் பண்ணிருவல்ல, அதுக்குதான். எப்படி ஐடியா மிஸ் அபி? அதுதானே பார்த்தேன், உனக்காவது சிம்பத்தியாவது இருக்கிறதாவது என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் அவனது கையில் இருந்த கீயை பிடுங்கிக் கொண்டாள். பின் அவளே காரை ஓட்ட 2 பேரும் மெரைன் ரிசார்ட்டை நோக்கி சென்றார்கள். காருக்கு வெளியே மிகவும் அழகழகான சீனரி எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் ரசித்துக் கொண்டே 2 பேரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இறைவனை தவிர வேறு யாரால் தான் இத்தனை அழகாக இயற்கையை படைத்திட முடியும் என்று வியந்தான் சரவணன். என்னதான் 1000 யோசனை மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இயற்கையை கொஞ்சம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தால் மனம் அமைதியாவது பெரும் மாயைதான். மெரைன் ரிசார்ட் மலைப்பகுதியில் இருக்கும் ஒரு இடம். மொத்த ஹில்வுட்டையுமே அங்கே இருந்து பார்க்கலாம். காலை நேரத்தில் மலை முகுடுகளில் இருந்து மெதுவாக சூரியன் வெளியே வரும் நேரத்தில் பனி விலகி செல்லும் காட்சி பார்ப்பதற்கு தனி அழகாக இருக்கும். கூட்டமாக நிறைந்து போய் இருக்கும் மரங்களுக்கு நடுவே லேசாக எட்டி பார்க்கும் சூரிய கதிர்கள் ஓவியம்தான். காலையில் இயற்கை அழகே கண்ணுக்கு விருந்து என்றால், மாலையில் மக்களின் சிரிப்பும் பேச்சும் இன்னும் ஒரு அழகை காட்டிக் கொண்டிருக்கும். ரிசார்ட்டை வந்தடைந்ததும் 2 பேரும் சிறிது நேரம் வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பின் அபி எழுந்து உள்ளே போய் ரிசார்ட்டை சுற்றி பார்த்தாள். சரவணா அவளுக்கு கைட் பண்ணி கொண்டிருந்தான். பின் அவளது ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனான். கொண்டு வந்த எல்லாத்தையும் ஒழுங்காக வைத்துவிட்டு அபி குளிக்க போக ரெடி ஆனாள். சரவணா போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அவனையே சிறிது நேரம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அபிநயா. ராத்திரி நேரம், கடும் குளிர் வேறு. யாருமில்லா தனி அறையில் அவர்கள் 2 பேரும் மட்டும் அவர்களுக்குள் இருக்கும் ஈஸ்ட்ரோஜனும் ஆக்சிடோசனும் போட்டி போட்டுக் கொண்டு அவள் ஆசையை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 199. நீங்கதான் ஜஸ்டின். அபிநயா சரவணனையே கிறக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது எத்தேச்சையாக அவள் பக்கம் திரும்பினான் சரவணன். அவள் இப்போது பாத்ரூம் மட்டும்தான் போட்டுக் கொண்டிருந்தாள். அவனும் அவளை பார்க்கவும் அவள் வெக்கத்தில் தலை குனிந்தாள். கீழ் உதட்டை மேல் பல்லால் கடித்துக்கொண்டு அவனை பார்த்தாள். அவன் இதழில் லேசாக ஒரு புன்னகை பூத்தது. அவனிடம் இருந்து சிக்னல் கிடைத்துவிட்டது என நினைத்தாள். அப்படியே தார நடை நடந்து பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டாள். வேண்டுமென்றே கதவை லாக் பண்ணவில்லை. எப்படியும் அவன் வந்து விடுவான் என்று நம்பினாள். இத்தனை நாள் பெண் சுகம் காணாமல் இருந்தவன் இந்த வாய்ப்பை விட்டால் அவனை முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் நினைத்தது போலவே சிறிது நேரத்திலேயே அங்கே வந்தான் சரவணன். அவளது கண்களில் இருந்த கிறக்கம் அப்படியே தாவி அவனுக்குள் புகுந்து கொண்டது. அவள் வேகமாக மூச்சுவிட மார்பு மேலும் கீழும் அசைவது அவனுக்கு நாட்டியம் போல இருந்தது.
அவன் ஏற்கனவே சட்டையை கழட்டி வைத்திருந்தான். அவனது வெற்றி மேனி அபியை இன்னும் மோன நிலைக்கு கூட்டிக் கொண்டு சென்றது. பக்கத்தில் இருந்த வாளியில் சிறிது தண்ணீர் எடுத்து அவளது கழுத்தில் ஊற்றினான். அப்படியே அவளை பார்க்கும்போது ரோஜாவுக்கு மேல் பனிப்பட்டது போல இருந்தது. தன்னை தேனாக கற்பனை செய்து கொண்டு அப்படியே அவளது கழுத்தில் முகம் புதைத்தான் சரவணன். அந்த குளிரில் அவன் இதழ் சூடுபடவும் உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அப்படியே அவனை இறுக்கி கட்டி பிடித்துக் கொண்டாள். அவளது நகம் அவன் மேனியில் ஆழ பதிந்தது. சரவணனோ தனது இதழாலே அவளை மொத்தமாக வசியம் செய்து கொண்டிருந்தான். அவளது கழுத்தில் தொடங்கி அப்படியே காது மடல்களை மோப்பம் பிடித்தான். அபி அவனது செய்கையில் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாள். அவளை மொத்தமாக அவனுக்கு ஒப்படைத்துக் கொண்டிருந்தாள். அவன் அவள் காதல் தஞ்சம் கொண்டிருக்க அவள் அவன் மார்பை தடவிக்கொண்டே கழுத்தை லேசாக கடித்து விட்டாள். அதன் விளைவு அவளுக்கு ஒரு கடி கிடைத்தது. அப்படியே அவன் அவளது மார்பை நோக்கி கையை கொண்டு போனான். அபி என்னும் புதையலை மூடி வைத்திருந்த துணியை மெதுவாக அகற்றினான். அவள் மேனி முழுதாக அவன் கண்களுக்கு விருந்தாக அவள் தனது கால்களில் சக்தியை இழந்தாள். தனக்கு சப்போர்ட் எடுத்துக்கொள்ள அப்படியே பின்னால் நடந்து சென்றாள். பின்னால் அடி வைத்துக் கொண்டே போக அப்படியே சுவரில் முட்டி நின்றாள். அவள் அவனை சுற்றி கையை போட கையை அசைக்க அதில் ஷவர் திறந்து கொண்டது. ஜில் என்று தண்ணீர் அவளை நினைத்தது. உடனே அதை மூடிவிட்டு சரவணனை பார்த்தாள். ஆனால் அங்கே வெறும் சுவர்தான் இருந்தது. அதை உணர்ந்ததும் ஒரு பெரும் மூச்சு விட்டாள். தன்னை நினைத்து சிரித்துவிட்டு குளித்து முடித்து உடைமாற்றி வெளியே வந்தாள். அங்கே ஒருத்தி தன் கற்பை பலியெடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்ற ஒரு விஷயமே தெரியாமல் தன் காதலியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் சரவணன். அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை அவதானித்த அபிநயா அவனுடன் உட்கார்ந்து கொண்டாள். தாரிகா பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அவளுக்கு இந்த ஃபேமஸ் ஆகணும் எல்லாம் ஒரு எண்ணம் இப்ப இல்ல. அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு எழும்பியோ எழும்பாமலோ பிக்னிக் விழாக்கு ஓடணும்? அவளோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது என்று நாடியை கையில் ஊன்றிக் கொண்டு கேட்டாள். சரவணனுக்குமே அதே சந்தேகம்தான் இருந்தது. அந்த ஆக்சி டாக்டர் தாரிகாவின் வார்டுக்கு போயிருந்ததுதான். ஆனால் அதே நேரம் அங்கே டாக்டர் வந்ததும் இருந்தார். அதனால் அவனால் எதுவும் செய்ய முடிந்திருக்காது. அவளது பேரண்ட்ஸுக்கு தான் ஏதாவது என்றால் எல்லாம் இதைவிட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று யோசித்தான். அப்போது அவனுக்கு ஜஸ்டினிடமிருந்து கால் வந்தது. பாஸ், எங்க இருக்கீங்க? நான் நம்ம ரெசார்ட்ல தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? பாஸ், அந்த கருப்பு டிரெஸ் போட்ட டாக்டரை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவனை பத்தி விசாரிக்க நான் ஆள் அனுப்புனேன். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவ மாதிரி தான் அவனும் இருக்கான். நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவன் ஒரு ஃபாரின் டீமை சேர்ந்தவன். சவுத் வெஸ்ட் சைட்ல தான் அவங்க அதிகமா இருப்பாங்க. அவங்க காசுக்கு நிறைய வேலை செய்வாங்க பாஸ். தாரிகாவோட வேலையையும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின காசுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க பாஸ். அதனால வேலையை முடிக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டாங்க. ஜஸ்டின் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசித்தான் சரவணன். சவுத் வெஸ்ட்ல இருக்கிற ஃபாரின் டீம்னு சொன்னா ஸ்டீல் ட்ரியோ கிட்ட தானே. அப்படின்னா வேலன் குடும்பம் இப்படியான ஒரு பெரிய டீமே இதுக்கு செட் பண்ணிருக்காங்களா என்று யோசித்தான். சரி ஜஸ்டின், புரிஞ்சது பாஸ். அது மட்டும் இல்ல, எப்படியும் அவங்க உங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டான்னு தோணுது என்று சொல்லும் போது கூட சரவணன் மிகவும் நிதானமாக தான் இருந்தது. அதே நேரத்தில் மெரைன் ரிசார்ட்டுக்கு வெளியே ஒரு வேன் ஏற்கனவே வந்து நின்று இருந்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒருத்தன் டென்ஷனுடன் கேட்டான். அங்கே நின்று இருந்த இதே வேன்தான் தாரிகாவை பிங்க் வில்லாவுக்கு கூட்டிக் கொண்டு போனது. வேனுக்குள் இருந்த இன்னும் ஒருவன் தலையை ஆட்டினான். அதை பார்த்ததும் முதலானவன், இன்னுமா ஒன்னும் செய்ய முடியல? மெரைன் ரிசார்ட்ல இருக்கிற வில்லா சும்மா நார்மலா கார்ட் செய்யப்படல. இது சுத்தி டாப் கிளாஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. நாம உள்ள போக முடிஞ்சாலும் வெளியே வர்றது கஷ்டமா இருக்கும். சரி, அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் என்று கேட்டான் கருப்பு டிரெஸ் காரன். எல்லாமே ப்ரொஃபஷனல் பாடி கார்ட்ஸ். ஆமா, நம்ம ஆக்ஷன் எடுக்க போறோமா என்று இன்னும் ஒருத்தன் கேட்டான். கருப்பு டிரெஸ் காரன் சிறிது யோசித்தான். பின் இடதும் வலதுமாக தலையை ஆட்டினான். இங்க நிறைய வில்லா இருக்கு. எதுக்கு அவன் இதை இவ்வளவு ஹை எண்டா வச்சிருக்கான்? சரவணனுக்கு ரிசார்ட்டின் செக்யூரிட்டி மேல் அதீத நம்பிக்கை இருந்தது. அவன் அதை அதிகம் பார்த்து பார்த்து செய்திருக்கிறான். அந்த வில்லாக்களில் வாழ்பவர்கள் பெரும் பணக்காரர்கள்.
அவர்களுக்கு காசு பெரிய விடயம் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் தாம் இருக்க பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் தேடுவார்கள். அதுக்கு பொருத்தமான இடம் மெரைன் ரிசார்ட். அடுத்த நாள் காலையில் சூரியனோடு சேர்ந்து சரவணனும் விழித்துக் கொண்டான். எத்தனையோ நாளுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக இன்றுதான் தூங்கி இருக்கிறான். ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்ததும் கிச்சனில் இருந்து சமைக்கும் வாசனை வந்து கொண்டிருந்தது. போய் பார்க்க அபிதான் சமைத்துக் கொண்டிருந்தாள். சரவணனை பார்த்து சிரித்த அபி, என்னடா எழுந்துட்ட? ஒழுங்கா தூக்கம் போச்சா இல்லையா? ஒரே குறையில ஒரு ராட்சசி கொடுத்தூங்கனா எங்க தூக்கம் போகும் என்று வேண்டுமென்றே சொன்னான். சரி, ஓட்டுனது போதும், முதல்ல சாப்பிடு என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைத்தாள். சரவணனுக்கு சாப்பிட மனம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவனுக்காக எழுந்து சமைத்த அந்த மனதுக்காக சாப்பிட அமர்ந்தான். ஏய் அபி, எப்ப நீ சமையல் கோர்ஸ் போன? வாவ், இவ்வளவு நல்லா இருக்கு. ஏய், என் கண்ணு முன்னாடி இருக்கிறது உண்மையாவே சரவணன் தானா? வாய திறந்து என்ன பாராட்டுற? வேற ஏதாவது பண்ணிருந்தா கலாச்சிருப்பேன். எனக்கு சாப்பாடு இல்ல, அதான் கொஞ்சம் நல்ல மனசு பண்ண. சரவணன் சொன்னதை கேட்டு உதட்டை வளைத்தாள் அபி. சரவணன் சிறிது சாப்பிட்டு விட்டு செக்யூரிட்டி ரூமுக்கு சென்றான். அங்கேதான் ஜஸ்டினும் இருந்தான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா என்று ஜஸ்டினிடம் கேட்டான் சரவணன். ரெடிதான் சார். விக்ரமும் இப்ப கொஞ்சம் சரியாயிட்டான். அதனால அவன்கிட்ட டாக்டரை பத்தி விசாரிக்க சொல்லிருக்கேன். ஜஸ்டினுக்கு அந்த டாக்டர் விஷயத்தில் பெரும் குழப்பம் இருந்தது. அப்போது சரவணனை பார்க்க வந்தார் சிவகுமார். அவரது காரில் ஒரு கேலிகிராபி டிராயிங் இருந்தது. சரவணா, நீ வேலன் குடும்பத்துக்கு போக போறதா கேள்விப்பட்ட என்று சொல்லிவிட்டு அந்த டிராயிங்கை அவனது கையில் கொடுத்தார். இது என்னோட பழைய கலெக்ஷன்ஸ்ல இருந்த ஒண்ணு. என்கிட்ட வேற எந்த ஒரு நல்ல பொருளும் இல்ல. உன் தாத்தா இருந்தப்போ பாத்துக்கிட்ட எத்தனையோ பேர்ல நானும் ஒருத்தன். இத உன் பாட்டிக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு. அவருக்கு அதை சொல்லும் போது முன்னாடி வேலன் ஃபேமிலி இருந்த விதம் அப்படியே கண்ணுக்குள் வந்து போனது. சரவணன் சிவகுமாரின் கிஃப்டையும் எடுத்துக்கொண்டு வேலன் ஃபேமிலிக்கு சென்றான். கூடவே ஜஸ்டினையும் கூட்டிக் கொண்டு சென்றான். வேலன் ஃபேமிலி வீட்டுக்கு முன்னால் ஏராளமான ஆட்கள் கூடி இருந்தார்கள். ஏதோ அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன் போலதான் இருந்தது. எல்லா விதமான பெரிய இடத்து ஆட்களும் வந்திருந்தார்கள். பணக்காரர்கள், செலிபிரிட்டி என எல்லாரும் அங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள். ஏதோ லக்ஸரி கார் ஷோ போல இருந்தது பார்க்கிங். வேலன் குடும்பம் இந்த ஒரு பார்ட்டிக்காக நிறைய செலவு செய்து பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டும் கட்டி இருந்தார்கள். எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க? பாட்டிக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு போல. இப்ப அவங்களுக்கு 70 வயசு ஆகுதுல்ல, அதான் எல்லாரும் வந்திருப்பாங்க. கோஸ்ட் டவுன்ல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா பாட்டியை தெரியும். கூடவே தாத்தாவோட மரணத்துக்கு அப்புறம் வர்ற முதல் பர்த்டே வேற, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு என்று பேசிக்கொண்டே நடந்தான். அப்போது அவனுக்கு பக்கத்தில் சில போலீஸ் ஆபீசர்கள் வந்து நின்றார்கள். அதில் ஒருத்தர் ஜஸ்டினை பார்த்து, நீங்க தானே ஜஸ்டின்? பிளீஸ் எங்க கூட கொஞ்சம் வாங்க என்று சொன்னார்.